ஸ்ரீமான் விஷ்ணு சர்மா பிஇ அவர்கள் சங்க இலக்கியமும் ஆழ்வார்களும் ஆழ்வார் பாசனம் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைக்க வந்துள்ளார்கள். அவரை மேடைக்கு வருக வருக என்று அழைக்கிறோம். தர்சன சபையின் சார்பாக விஷ்ணு சர்மா பிஇ அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குண்டல் வண்ணனை கோவலனாய் விண்ணை உண்டவாயன் குண்டல் வண்ணனை கோவலனாய் விண்ணை உண்டவாயனு என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் அண்டர்கோன் அணியரங்கன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அண்டர்கோன் அணியரங்கன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஆழ்வார் பாசுரத்தை அடுத்து அடியேன் இயற்றிய ஒரு பாசுரம்னு சொல்ல முடியாது, ஒரு பாடல். அடியனுடைய ஆசை இந்த சபையிலே சொல்ல வேண்டும் என்று. இது பழைய மரபுப்பா. பொதுவாக இந்த கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா, அதுபோல் நிலைமண்டில ஆசிரியப்பாவில் அடியேன் இயற்றியது. சபையோர் அனைவருக்கும் இதை அர்ப்பணிக்கிறேன். அகிலமும் அதிர்ந்திட அசுரரும் நடுங்கிட முகில் நிற முகுந்தனும் அறிமுகம் தரித்தனன் அயர்வரும் அமரரும் முனிவரும் மகிழ்ந்திட துயர்தரு இரணிய அசுரனை பிழந்தனன் அடியவர் பணிந்திட அரண் அயன் வணங்கிட அலைமகள் நெருங்கிட அருளுரு கொண்டனன் ஹிருதயுக பிருகலதனது துயரரு நரவரி திருவடி தொழுதெழு மனனே. அடையுங்கள் அடையுங்கள் ஆண்டாள் திருவடி அடையுங்கள் விடையேறு சிவனாதி தேவர்கள் போற்றும் நடனகோபாலன் பதம் சேர்த்திடுவாள் என்கிறார் ஸ்ரீ நடனகோபால நாயகி சுவாமிகள். அவருடைய வாக்கிற்கிணங்க ஆண்டாள் அன்னையை நாம் இந்த நேரத்தில் வணங்கி அடியேனுடைய உரையை தொடங்க இருக்கிறேன். அரியக்கற்று வல்ல வைஷ்ணவர்கள் நிறைந்த இந்த அவையிலே அடியேனை ஒரு பொருட்டாக எண்ணி வாய்ப்பளித்தமைக்கு புவனகிரி ஸ்ரீ எம்பெருமானார் தரிசன சபைக்கு அடியேனுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் சங்க இலக்கியமும் ஆழ்வார்கள் பாசுரமும். இந்த தலைப்பு கொடுப்பதற்கு முன்பாக அடியேன் கொடுத்த தலைப்பு என்னவென்றால் சங்க இலக்கியங்களில் விஷ்ணு பரத்வம் என்கின்ற தலைப்பு. இதெல்லாம் ஏன் நாம் பேச வேண்டி இருக்குது அப்படின்னா, ஒரு கால மாற்றம். எப்போதுமே நம்முடைய ஆச்சாரியர்கள் சரி, எம்பெருமானாருடைய காலத்திலிருந்தும் சரி, வைஷ்ணவ மதத்திற்கு இன்னல்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்திருக்கிறது. அதை நம் பெரியோர்கள் தங்களுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலும் அரங்கனின் அருளாலேயும் அதை எதிர்கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில்தான் இப்போது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டி இருக்கிறது. அதாவது இன்றைய தேதியில், நேற்று எப்படி இதே சிதம்பரம் என்கின்ற ஊர் நமக்கு நன்றாக தெரியும். அப்படியே ஒரு 800 ஆண்டுகள் பின்பு போனோமே ஆனால் ஒரு சர்ச்சை நடந்தது. அங்கே தில்லை திருச்சித்திரக்கூடத்திலே நம்முடைய எம்பெருமான் அரிதுயில் இருந்தான். அவனுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டது. அது ஒரு சமயத்தவரால் ஏற்பட்டது. அதற்கு பிறகு வேறு ஒரு சமயத்தினரால் இங்கே அரங்கத்தில் பிரச்சனை நடந்தது. பல பேர் அறிந்திருப்பீர்கள். அரங்கன் உலா அப்படின்னு ஒரு புஸ்தகம், அதை படிச்சிருப்பீங்க பெரும்பாலும். அப்போது வேறு ஒரு சமயத்தாரால் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதையும் நாம் எதிர்கொண்டோம். அடுத்ததாக 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே ஒரு புதுவிதமான சில சிக்கல்கள் நமக்கு ஏற்பட்டன. அவை என்னவென்றால், மொழி ரீதியாக அதுவரை வடமொழி மட்டுமே பிரமாணமாக கொல்லப்பட்டு வந்தது. அதாவது சம்ஸ்கிருதத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வாதமே. ஆனால் ஒரு 19, 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு புதிய விஷயம் நடந்தது. அதாவது எதுவாக இருந்தாலும் தமிழில் இருக்கணும்,
சங்க இலக்கியங்களில் இருக்கணும், அதுதான் பழசு. அந்த சங்க இலக்கியங்களே உங்களுடைய வைஷ்ணவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய விஷ்ணுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று தமிழ் ஆர்வலர்கள் என்பவர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போது நம்ம ஆட்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை முதலில் செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய புத்தூர் சுவாமி தான். ரொம்ப அழகாக சாதி மத ஆராய்ச்சின்னு ஒரு புஸ்தகம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். அது இந்த யுக மாற்றம் அப்படிங்கிறது அதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் போது இறைவனுடைய அருளாலினே அதை நம்முடைய ஆச்சாரியர்களும் சரி, நம்முடைய பெரியோர்களும் சரி அதை தீர்த்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு விஷயம்தான் சங்க இலக்கியங்களில் விஷ்ணு பரத்துவம் என்கின்ற ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் 30 வயசு கீழே யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்க. ஒரே ஒருத்தர் கை தூக்குறாரு. எனக்கு 30 கரெக்டாக. இப்போது இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியலை. மேபி எனக்கு அது ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு, இந்த இடத்துல சொல்கிறேன். முக்கியமாக ரெக்கார்ட்லாம் ஆகிட்டுருக்கு நாளைக்கு. ஏன்னா யூடியூப்லேயும் ரீல்ஸ்லேயும் போட வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரீல்ஸ் போட்டே ஆட்சி பிடிச்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை நீங்கள் மறுக்க முடியாது. ஆகவே நிறைய பேர் நம்ம உண்ட களைப்பு வேறு இருக்கும், யாரும் தூங்கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிறேன். பெரியோர்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என்னடா வைஷ்ணவ மாநாடுன்னு சொல்லிட்டு இந்த பையன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறானே அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் நினச்சிட வேண்டாம். நம்முடைய நண்பர் சொன்னார், என்னுடைய நண்பர், இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படி பேச தெரியுமான்னு தெரியல. ஒரு சின்ன முயற்சி இந்த சபையில் பண்ணலான்னு, பெரியோர்கள் அனுமதி கொடுத்தா தாராளமாக பண்ணலாம். இங்கே நமக்கு முன்னால் பேசிய ஒரு பெரியவரும் சொன்னார். சுவாமி என்ன சொன்னார்னா, இளைஞர்கள் இன்றைக்கி நம்ம சமயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, நமக்குடைய சம்பிரதாயத்து பலம் குறைந்து போயிட்டுருக்கு, நம்மளுடைய பிரச்சாரத்தை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். இப்போ ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருக்கக்கூடியவர் பெரியவர்கள் பெரும்பாலும் ஒரு 50 வயதை கடந்தவர்களாக இருக்கிறீர்கள். கடந்த ஒரு 2 வாரமாக ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு தெரியுமா? முருகக் கடவுளை வச்சு ஒரு சர்ச்சை போட்டிருக்கு தெரியுமா? 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 சொல்லுங்கள். என்ன விஷயம் போயிட்டுருக்கு? முருகக் கடவுளை வச்சு ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் இமயத்தில் பிறந்தாரா இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தாராங்கிறது சர்ச்சை. இப்போ இந்த சர்ச்சைக்கு பதில் சொல்ல போய் முருகன் கடவுளாங்கிற பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்னென்னா, ஒரு சில பேர், அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆபத்து இல்லாத காலம்லாம் நடந்ததே கிடையாது. எப்பயுமே நமக்கு இன்னல் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நம்ம ஜெயிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கோம். இப்போ சமீபத்திய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய கடவுளர்களை எல்லாம் நீங்கள் வழிபடக்கூடக்கூடிய நம்முடைய பல பேருடைய நெற்றியில் அழகாக திருமண் பார்க்குறோம். இந்த திருமண்ங்கிறது என்னது? நாம் வணங்கக்கூடிய பெருமாளுடைய பாதம் இல்லையா? நம்ம பெருமாளை எப்படி நம்ம பார்க்குறோம்? இறைவனாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இறைவன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நமக்கு எல்லோரும் முன்னோர்கள் மட்டும்தான். இந்த முன்னோர்களுக்கு ஏதேதோ புராண செய்திகளை யாரோ எழுதிவிட்டு நம் தலை மீது திணித்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சாரம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. தயவு செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் இதை பற்றி பேசி பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அப்படியான ஒரு சூழலில் எனக்கு இந்த தலைப்பு கிடச்சிருக்கிறது ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா முருகன் என்ன சைவ கடவுள், அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, சைவ பக்கத்து வீட்டில் எரிகிறது அப்படின்னு சொல்லி நாம் சும்மா இருந்துட முடியாது. ஏன்னா அடுத்து இங்கே தான் வருவாங்க. சொல்லப்போனால் தொல்காப்பியம் வரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாணவர் சிரிக்கிறார் பாருங்கள். தொல்காப்பியத்தில் யாரை சொல்லியிருக்கு? மாயோனை சொல்லியிருக்கு, அப்புறம் தான் சேயோன்னு சொல்லுது. ஸோ சேயோனுக்கு வந்த பிரச்சனை மாயோனுக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேக்சினேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடியே நம்ம பண்ணிடணும். அந்த மாதிரி மாயோன் என்று சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டவர், ஆழ்வார்களாலும் சொல்லப்பட்டவர் அதே ஒரே பெருமாள் தான். அவர் இந்த உலகை படைத்து அழித்து தன்னுள் அனைத்தையும் ஐக்கியமாக்கி கொள்கின்ற பரம்பொருள்தான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர் சாதாரணமாக வாழ்ந்து மடிந்தவர், அவர் ஏதோ ஒரு ராஜா முன்னாடி இருந்தவர், அவருக்கு அனாவசியமான கதைகளை எழுதிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி முப்பாட்டன் என்று அண்ணா சொன்னது போல், அவர் ஏதோ பெருமாளுங்கிறது சாமி கிடையாதான், ஏதோ ஒரு முப்பாட்டன். இவங்க சும்மா இந்த பிராமணர்களும் இப்போ புதுசாக எதிரிகள் தெலுங்கர்கள் சேர்ந்துட்டாங்க. முன்னாடி பிராமணர்கள் மட்டும்தான் எதிரியாக இருந்தாங்க, இப்போ தெலுங்கர்கள் சேர்ந்துட்டாங்க. அடுத்து ஒவ்வொரு மொழிக்காரங்களும் சேர்ந்துருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதேதோ கதைகளை உருவாக்கி ஒரு தெய்வமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு.
முருகனுக்கு நடக்கிறது பக்கத்து வீட்டில் நடக்கிறது நம்ம வீட்டில் நடக்காதுங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதனால் வைஷ்ணவர்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது. அடியேன் முழுக்க முழுக்க பேச போகிறது இந்த சப்ஜெக்ட் தான். ஆகவே இது ஏதோ வைஷ்ணவ மாநாடு, ஏதோ கூப்பிட்ருக்காங்க, இந்த இடத்துல நான் பேசிட்டு போயிடணுங்கிறதுக்காக வரலை. இட் இஸ் அ சோஷியல் இஷ்யூ டு பி அட்ரஸ்டு. ஆஸ்திகர்களாகிய நமக்கு, தெய்வத்தை நம்பக்கூடிய நமக்கு, உலகத்தை படைத்து அழித்து காக்கக்கூடிய இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது தமிழ் நிலத்திலே சங்க காலத்திலிருந்து இந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை வைணவர்களிடையும் இருக்கிறது, சைவர்களிடையும் இருக்கிறது. சைவர்கள் நமக்கு ஒன்றும் எதிரிகள் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்னா அவருடைய தத்துவம் நமக்கு மாறி இருக்கே தவிர, அவர்களும் நம்முடைய எல்லா விஷயங்களும் இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க. இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நாஸ்திக மதத்தவர்கள். குறிப்பாக சமண பௌத்த மதத்தில் உலகை படைத்த இறைவன் என்று யாருமே கிடையாது என்பது ஒரு கொள்கை. அப்படியான ஒரு கொள்கை மீண்டும் இங்கே வலுப்பெற்று வருகிறது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் யாருக்கு எதிராக போராடினாங்க நம்ம பார்த்துருப்போம். திருமழிசை ஆழ்வாருடைய பாடல்லையும் சரி, அதே போல் தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய பாசுரத்தை நம்ம பார்ப்போம். என்ன சொல்லுவார்னா, சமண பௌத்தர்கள் சைவர்கள்னு எல்லாரையுமே கண்டனம் பண்ணுவார். ஆகவே நம்முடைய சமயத்தை இங்கே நிலைநிறுத்த வேண்டுமென்றால் வேறு சமயத்தை, வேறு கொள்கையை நாம் நிராகரித்து தைரியமாக அதை பேசித்தான் ஆக வேண்டும். அதற்கு நம்முடைய ஆழ்வார்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே இதை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சங்க இலக்கியங்களும் ஆழ்வார்களும். சங்க இலக்கியம்னா முதல் என்ன? சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னால் காலத்தால் மிக பழமையான தமிழ் இலக்கியங்கள். 3 சங்கங்கள் இருந்தது. அந்த சங்கத்தில் சில தெய்வங்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நூல்கள்லாம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வைத்து கொண்டு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பொதுவாக இங்கே லௌகீகமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆரிய கலப்பு குறைவாக இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்று நம்பப்படுபவை சங்க இலக்கியங்கள். அதாவது அதிகமான புராண செய்திகளோ, அதிகமான உங்களுக்கு இறைவனை பற்றிய விஷயங்களோ இல்லாத ஒரு பியூர் தமிழ், அதாவது கலப்படம் இல்லாத, மாசுபடாத, அவர்களுடைய பாஷையில் அதெல்லாம் கிடையாது, கலப்படம் இல்லாத மாசுபடாத ஒரு தமிழ் கலாச்சாரம் என்பது சங்க இலக்கியத்தில் இருந்தது. அதை தான் இப்போது பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த இடத்திலேயே சென்று நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அந்த சங்க இலக்கியத்திலேயே எங்களுடைய இறைவனைத்தான் சொல்லியிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வருகிறோம். ஆகவே சங்க இலக்கியங்களுக்கு போவதற்கு முன்பாக தொல்காப்பியத்துக்கு வருவோம். தொல்காப்பியங்கிறது என்ன அப்படின்னா, முதல் இலக்கண நூல் தமிழில். அகஸ்தியம்னு ஒன்று இருந்ததாக சொல்கிறாங்க, அது நமக்கு கிடைக்கும்போது ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அப்போது இந்த தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 4 நிலங்களுக்கும் 4 தெய்வங்களை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த லேண்டை வரிசைப்படுத்தும் போது குறிஞ்சியை முதல் சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்னா, தெய்வங்களை வரிசைப்படுத்தும் போது மாயோனை முதல் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியல. மேபி அவரும் நம்ம போல ஒரு வைணவராக இருக்கலாம், இருந்தால் சந்தோஷம்தான். ஆக அவர் மாயோன்மேய காடுரை உலகம்னு சொல்கிறார். ஸோ இப்போ அவர் சொல்லக்கூடிய மாயோன் யார்? இதுவே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நமக்கு இங்கே சந்தேகம் வரப்போகிறதில்ல. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தரேன்னு நம்முடைய ஆழ்வார்கள் ஆண்டாடே பாடிட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு இருப்பவர்கள் கேட்கிறார்கள், தொல்காப்பியர் சொன்ன மாயோன் தான் திருமால் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அப்போது அதே தொல்காப்பியர் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. அதாவது பூவை நிலை அப்படின்னு சொல்லி ஒரு நிலை உண்டு. அது பாடல்களில் பாடும்போது அரசர்களை பொதுவாக வர்ணிப்பாங்க. அரசர்களை சொல்லும்போது ஓமைக்காக யாரை சொல்லுவாங்கன்னா, இறைவனோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அப்படி ஆழ்வார்களே பாடுறாங்க இல்லையா, திருவுடை மன்னனைக்காரின் திருமாலை கண்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு வழக்கம் இருந்தது. அதே போலவே தொல்காப்பியரும் சொல்கிறார். அப்போ ஒரு மன்னனை பற்றி பாடும்போது, உயர்வாக பாடும்போது அவனை இறைவனுக்கு சமமாக பாடுவது என்பது பூவை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, மாயோனை சொல்கிறாங்க. மாயோன்னா யார் அப்படின்னா திருமால். ரைட், ஓகே. இந்த தொல்காப்பியர் எதற்காக முல்லை நிலத்துக்கு மாயோனை சொன்னார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. முல்லை நிலத்துக்கும் மாயோனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னவென்றால், முல்லை நிலத்தில் வாழக்கூடியவர்கள் யாருன்னா ஆயர்கள். இந்த ஆயர்களுடைய கொழுந்து, ஆயர்தம் கொழுந்தே அப்படின்னு பாடுறார் யார்? ஆழ்வார் பாடுறார். ஆயர் குலத்தில் தோன்றும் அடிவிளக்கை அப்படின்னு பாடுறாங்க ஆண்டாள். ஆகவே அந்த ஆயர் குலம் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் முல்லை நிலம். அந்த முல்லை நிலத்துக்குரிய தெய்வமாக திருமாலை வைக்கிறார் அப்படின்னு சொன்னால்,
இந்த ட்ரெடிஷன் ஏதோ தனித்தமிழ் ட்ரெடிஷன் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக இந்த பூவை நிலை பற்றி சொல்லும்போதே மாயோன்மய மண்பெரு சிறப்பின் தாவா விழுப்புகள் பூவை நிலையம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இல்லை பூவை நிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போது சொல்லிட்டு போயிட்டார், மன்னர்களை இறைவனோடு ஒப்பிடலாம், அது ஓமைக்கலாம், அவ்வளோதான், ஓமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பிரமாணம் இருக்கா சங்க இலக்கியத்தில் அப்படின்னு சொன்னால் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுலேயும் பல புலவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னனை பார்க்கும்போது ஆழ்வார் எப்படி திருவுடை மன்னனை காணேன் திருமாலை கண்டேனே அப்படின்னு சொல்கிறாரோ, அதே போல் பல இடங்களில் புலவர்கள் குறிப்பாக புறநானூரில் பார்த்தீங்கன்னா 56, 57, 58 வரிசையாக 3 பாட்டுமே திருமாலோடு மன்னனை ஓமிக்குவதாக வந்திருக்கும். அதில் ஒரு பாடல் பாருங்கள், வல்லாராயினும் வல்லுனராயினும் புகழ்தல் உற்றோர்க்கும் மாயோன் அன்ன உரைசால் சிறப்பின் புகழ்சால் மாற அப்படின்னா பாண்டியவண்ணன். பாண்டியவண்ணனை பற்றி ஒரு புலவர் பாடும்போது என்ன சொல்கிறாருன்னா, வலியவர்களாக இருந்தாலும் சரி, வல்லார் இருப்பவர்கள் இல்லாதவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படிங்கிற எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அந்த மன்னன் தனக்கு உதவி அப்படின்னு கேட்டு வருபவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுவானாம். அது எப்பேற்பட்ட அந்த மன்னனுடைய தன்மை எப்படி இருக்கிறதாம், திருமாலுடைய தன்மை போல் இருக்கிறது. திருமால் என்றைக்குமே தன்னை சரணடைபவர்களுக்கு தன்னை புகழ்வதற்கு அனைத்தையும் தருவான், அவர்களிடம் எவ்விதமான பேதத்தையும் காண மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம வைணவ தத்துவத்தில் சௌசீல்யம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் இருப்பது அப்படிங்கிறது பெருமாளுடைய ஒரு தன்மை. அதை இந்த சங்கப்புலவர் ரொம்ப அழகாக ஒரு மன்னனுக்கு பாடுவது போல அப்படியே பெருமாளுக்கு பாடுறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டில் பலராமனையும் கண்ணனையும் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறார். ஒரு இதை பற்றி சொல்லும்போது, ஒரு மன்னனை பற்றி சொல்லும்போது அந்த மன்னனுடைய வலிமை எதற்கு சமமாக, யாருக்கு சமமானதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், வலி ஒத்தியே வாலியோன் அப்படின்னு சொன்னால் பலராமன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் புகழ் ஒத்தியே இகழுனர் அடுனன்னா தன்னை இகழ்பவரை அடுப்பவன், அதாவது அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதை சட்டுன்னு இதை கேட்டதுமே நமக்கு சிசுபாலனுடைய கதை ஞாபகத்துக்கு வரும். சிசுபாலனுக்கு பலவிதமான அவனுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு கடைசியாக தன்னுடைய இகழ்ந்தவனை அழித்து விட்டார் திருமால். அந்த புராண செய்தியை நேரடியாக சொல்லாட்டியும் இந்த சங்கப்புலவர் போகிற போக்கில் இந்த விஷயத்தை சொல்கிறார். அதாவது சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அதை நேரடியாக அது பக்தி இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது மக்களுடைய வாழ்க்கையை பாட வந்தது. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% காதல் பற்றி மட்டும்தான் இருக்குது சங்க இலக்கியத்தில். மீதி 30% புற வாழ்க்கை, அதாவது மன்னர்களுடைய கொடைத்திறன், வீரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆக போகிற போக்கில் அங்கங்கே ஓமையாக நிறைய இடங்களில் இந்த சங்க புலவர்கள் பாடியிருக்காங்க. ஒன்லி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 2 பாட்டு சொல்லலாம். ஒன்று திருமுருகாற்றுப்படை, முழுக்கவே முருகன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை பற்றினது. இன்னொன்று பரிபாடலையும் முருகனை பற்றி சொல்லியிருந்தாலும் பரிபாடலின் பல பாடல்கள் விஷ்ணு பரத்துவத்தை பேசுகின்றன. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழ்வார்கள் ஏதோ புதிதாக விஷ்ணு பரத்துவத்தை பேசலை, அது ஏற்கனவே தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத பரிபாடல் நமக்கு காட்டுது. ஒரு பாட்டு பாருங்கள், புறநானூறு 58. இந்த பாட்டில் பால் நிற உருவின் பனைகொடியோனும் நீல் நிற உருவின் நேமியோனும் இருபெருந்தெய்வம் உடன் நின்றாங்க அப்படின்னு ஒரு புலவர் பாடுறார். அந்த புலவருடைய பேரே காரி கண்ணனார் தான். கண்ணன் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட 50 புலவர்கள் இருந்திருக்காங்க சங்க காலத்தில். அதிகமாக ஒரு பேர் இருந்தது சங்க காலத்தில் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய கண்ணபிரானுடைய பேர் தான். இந்த பேரை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான சில செய்திகள் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். அப்போது இந்த இருபெருந்தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா டோட்டலாக சங்க இலக்கியங்கள் 4 தெய்வம் சொன்னாலும் கூட இரு பெருந்தெய்வம் அப்படிங்கிற ஒரு டேர்ம், அந்த பதம் யாருக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் பலராமனுக்கும் கண்ணபிரானுக்கும் மட்டும்தான். ஆகவே இந்த 2 தெய்வங்களுக்கும் எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய தமிழ் முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு 10 பாடலில் இதே மாதிரி நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். திருமாலை பற்றி, மன்னனை பற்றி சொல்ல வர இடங்கள்லாம் திருமாலோட ஒப்பிட்டு பாடுவார்கள். அடுத்ததாக ஒரு பழைய கேள்வி மறுபடியும் கேட்போம். மாயோன் அப்படின்னு சொல்கிறது கண்ணனை தானா? அந்த கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நேரடியாக பெரிய பேச்சாளர்களே பேச முருகன் வேற சுப்பிரமணியன் வேற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது முருகன் வேற, இன்னும் கந்தன் வேற, கார்த்திகேயன் வேற, எல்லாமே வேறன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சிவன் வேற சிவன் வேற அப்படிம்பாங்க. அப்புறம் பார்வதி வேற உமையாள் வேறன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த மாயோன் வேற கண்ணன் வேறன்னு நாளைக்கு நிச்சயமாக சொல்லுவார்கள். சொல்வதற்கு முன்னாடி நாம் பதில் சொல்லிடுவோம். மாயோனும் கண்ணனும் ஒன்று தான்.
முன்னாடியே நான் ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து காமிச்சேன். ஆழ்வார் பாசுரம் பிற்காலம்னு சொல்லிடுவாங்க, உடனே அது பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது சங்க இலக்கியத்திலே ஆதாரம் காட்டலாம். கலித்தொகையில் 103வது பாட்டு. இந்த கலித்தொகை ரொம்ப ஒரு அழகான பல விஷயங்கள் சொல்லுது. அதுவும் மதுரை பற்றி தான், மதுரை தான் மேஜராக பேசுகிறாங்க. அதே போல் பலவித மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரமும் இதில் ஊன்றி இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி தமிழர்களுடைய ரொம்ப ஒரு பண்பாட்டுக்கு முக்கியமான ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. ஞாபகம் இருக்கா? பண்பாடு சார்ந்த ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது, ஜல்லிக்கட்டுக்காக இல்லையா? ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பண்பாடு பற்றி முதல்ல பேசக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னு சொன்னால் கலித்தொகை தான். அந்த கலித்தொகை, அப்படி பேசக்கூடிய கலித்தொகை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வீரன் அவன் அந்த காளமாட்டை போய் அடக்க போகிறான். தோழி பார்த்துட்டு இருக்கா. பக்கத்தில் அந்த பொண்ணு அந்த காளை அடக்கக்கூடிய இளைஞனை பார்த்துட்ருக்கா. தோழி என்ன சொல்கிறா அப்படின்னு பாருங்கள். மேவார் விடுத்தந்த கூந்தல் குதிரையை வாய்ப்பகுத்து இட்டு புடைத்த ஞான்று இன்னன்கொல் மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த காளை அடக்கக்கூடிய வீரன் இருக்கானே, அவன் யாரை மாதிரி இருக்கான் அப்படின்னா, மேவார் விடுத்தந்த கூந்தல் குதிரை. அன்னைக்கு கம்சன் என்ன பண்ணான்னா, ஒரு குதிரை, கம்சன் நிறையா அசுரர்களை ஏவி விட்டான் கண்ணன் மேலே, கண்ணனை அழிக்கிறதுக்காக. நேரடியாக வரல, கடைசி வரைக்கும் அவன் கண்ணனை தான் மதுரா கழிச்சான். அப்போது ஒரு கேசி அப்படின்னு சொல்லி ஒரு குதிரையை அனுப்பிச்சி விட்டானா. அந்த குதிரையை வாய் பகுத்து, அந்த குதிரையை கண்ணன் எப்படி கொன்னானோ அந்த மாதிரி இந்த வீரன் இருக்கான் அப்படிங்கிறான். இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்னென்னா, மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு. அப்போ இங்கே தெரியுது இல்லையா, மாயோன் மாதிரி யார் இருக்கா அப்படின்னா கேசிகனை கொன்ற கண்ணன். அப்போது எந்த பாகவத புராணத்தில் தான் இந்த செய்தி இருக்குது. இந்த விஷயத்தை, இந்த கலித்தொகை தமிழில் தானே இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டுக்கு பொருளை பாகவத புராணம் தெரியாத யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போ நான் மறுபடியும் இதெல்லாம் ஒரு சவாலாகவே சொல்லலாம். தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான புராண செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணுமானால் உங்களுக்கு நிச்சயமாக வடமொழி அறிவு தேவை. அல்லது வடமொழியை கற்ற ஒருவர் இதற்கெல்லாம் விளக்கம் சொன்னால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்கவே முடியும். வேறு எப்படியும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உரைகளே சிலருடைய சதி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆக இந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் தெரியணுனாலே நம்ம புராணத்துக்கு போக வேண்டியிருக்கு, பாகவத புராணத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதே போல் இன்னொரு பாட்டு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், அதாவது ஒரு நகரத்துக்கு ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் இருக்குது, இந்த மாதிரி வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லி. சங்க காலத்தில் 2 நகரங்கள் ரொம்ப புகழ்பெற்ற நகரங்கள். ஒன்று காஞ்சி, இன்னொன்று மதுரை. இந்த மதுரையை பற்றி சொல்லப்படும் போது பரிபாடலில் ஒரு புலவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர் அப்படிங்கிறார். மதுரையுடைய வடிவம் எப்படி இருக்கான், மாயோனுடைய நாபியிலிருந்து தோன்றிய தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரை மாதிரி இருக்கான் அந்த மதுரை நகர். சும்மா மதுரை நகர் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, பெரிய பெரிய மாடங்கள் இருந்தது அப்படின்லாம் சொல்லலை அவர். அதை ஒரு புனிதப்படுத்துகிறார். வாழ்கின்ற ஊரை புனிதப்படுத்துவது என்பது ஒரு சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு. இதை பற்றிய சுவாரஸ்யமான செய்தியும் இறுதியில் சொல்கிறேன். ஆக மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூனா, மாயோன் என்பவர் ஒரு இறைவனாக இருக்க போய்தான் அவருடைய நாபில் இருந்த தாமரை மலர் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வீகமான ஒரு உருவகம், ஒரு புராண செய்தி நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மாயோன் என்போர் முழு முதல் தெய்வம் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் ஆழ்வார்களோட நம்ம ஒப்பிடணும் இல்லையா, சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லும்போது ஆழ்வார் என்ன சொல்கிறார் பாருங்கள். எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தை பல்லாண்டு பாசுரத்திலே வரும். அதில் என்ன சொல்கிறார், திருவோண திருவிழவில் அப்படின்னு சொல்கிறாரு. திருவோண திருவிழவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விழாவாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த திருவிழா, திருவோணம்ங்கிறது யாருக்குரியது தான், திருமாலுக்குரியது. இதே செய்தி சங்க இலக்கியத்தில் எங்கேன்னா மதுரை காஞ்சி அப்படின்னு ஒரு இலக்கியம் உண்டு, 10 பாட்டில் ஒன்றா வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணங்கொள் அவுணர் கடந்த புலந்தார் மாயோன்மேய ஓண நன்னாள் அப்படின்னு புலவர் சொல்கிறார். கணம் கொள் அவுணர், அவுணர்னா யாருன்னா அசுரர்கள். அசுரர்கள் கூட்டமாக வந்த அசுரர்களை அழித்தவன். புலந்தார்னா பொன்மயமான மாலையை அறிந்தவன். அப்படிப்பட்ட மாயோன், அவனுக்குரிய ஓண நன்னாள் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்தை ஆழ்வார் எந்த விஷயத்தை பாடினாரோ அதே விஷயத்தை சங்கப்புலவரும் பாடியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மதுரை காஞ்சியிலேருந்து நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக ஆழ்வார்கள் பற்றி சொல்லும்போது
ஆழ்வார்களுக்கு அடுத்தும் கூட ஆழ்வார்கள் மாயோன் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொன்னால் மாலிருஞ்சோலை பாசுரம். இந்த ரொம்ப அழகாக என்ன சொல்கிற ஆழ்வார்னா, வளர் ஒளி மாயோன் மருவிய கோவில் அப்படிங்கிறார். அப்போது அங்கே ஆழ்வார் பாடக்கூடிய மாயோன் யார் அப்படின்னா கண்ணன் தான். ஆகவே சங்க காலத்தில் இந்த மாயோனும் பின்னாடி இருக்கக்கூடிய மாயோனும் ஒருவர் தான். மாயோன்கிற ஒரு சொல் ரொம்ப அழகான ஒரு விஷயம். மற்ற தெய்வங்களுக்கு கூட சங்க இலக்கியத்தில் ஒரு சொல் இருக்கும், பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கும். மாயோனுக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட மாறாமல் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. எது வரைக்கும் அப்படின்னா, ஈவன் நம்ம இவரே பாடுறார், அருணகிரிநாதர் பாடுறார் பாருங்க, மொய்த்த மன துழாயோன் மாயோன் மருகோனே அப்படிங்கிறார். அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட 14-15ஆம் நூற்றாண்டு. அது வரைக்குமே மாயோன் மருகோனேன்னு சொல்கிறார். மாயோன் அப்படிங்கிற சொல் தெளிவாக திருமாலை தான் குறித்து வருகிறது. இன்றைக்கும் கூட மாயழகு அப்படின்னு பேர் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் காதும் ஒரு விழி காகம் உர அருள் மாயன் அரிதிரு மருகோனே அப்படிங்கிறது அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டு. அல்ல என்ன சொல்கிறாரு, இந்த காகத்துடைய ஒரு விழியை ராமாயணத்தில் ஒரு கதை வருது இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ அருணகிரிநாதருடைய பாசுரம் புரியணுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், ராமாயணத்தை படிச்சிருக்கணும். ஆக தமிழ் நூல்களை நேரடியாக படித்து பொருள் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இதிகாசம் தெரிஞ்சிருக்கணும், புராணம் தெரிஞ்சிருக்கணும், அல்லது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல மாயன் அரிதிரு மருகோனேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாயனை யாரை சொல்கிறாருன்னா ராமபிரானை சொல்கிறார் அருணகிரிநாதர். அதே போல் கம்பருடைய பாட்டிலையும் மாயோன் அப்படிங்கிற சொல், மாயன் என்கிற சொல்லாம் நமக்கு வருது. அடுத்ததாக இந்த அரசர்கள் பற்றி நம்ம சொன்னோம். அரசர்களை மன்னர்களை திருமாலோடு ஒப்பிடுதல் அப்படிங்கிறது ஒரு மரபு அப்படின்னு சொன்னால், இந்த அரசர்களே தங்களை திருமாலுடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா கீதையிலே பெருமாள் சொல்கிறார் என்னன்னா, நரானாம்ச நாராதிபம் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்களில் நான் யார் அப்படின்னா நரர்னா மனுஷன், நரசிங்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாதி மனிதர் பாதி சிங்கம். ஆகவே கீதையில் என்ன சொல்கிறார் பெருமாள்னா, மனிதர்களில் நான் அரசனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதே வாக்கியத்தை அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, தாய்லாந்து கம்போடியா வரைக்குமே இந்த வழக்கம் உண்டு. தாய்லாண்டில் தங்களுடைய மன்னர்கள் தங்களுடைய பேரில் ராம் அப்படின்னு சேர்த்துக்குவாங்க, ராம அப்படின்னு சேர்த்துக்குவாங்க. மன்னர்கள் எல்லாம் ராமருடைய அம்சம் அப்படிங்கிறது அண்ட பாரதத்துடைய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதிலேயே பார்த்தோம்னா புறநானூரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு, நீயே வடபான் முடிவன் தடவைனு தோன்றி செம்பு புனைந்து ஏற்று சேனோடு புரைச்சி ஊராவிகை தூரையாண்டு அப்படின்னு சொல்லி கபிலர் பாடுறதா ஒரு பாட்டு வருது. இருங்கோவேல்னு சொல்லி ஒரு வேளியர் மன்னன். அவனை பற்றி பாடும்போது என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய முன்னோர்கள் துவாரகையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டு மன்னன்னா, ஆனால் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவர்கள் துவாரகையிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி யார் நான் சொல்லலை, சங்க புலவர் சொல்கிறார், கபிலர் சொல்கிறார். ஆமாம், கபிலர் ஒரு அந்தனராக வேற போயிட்டார், அது வேற ஒரு கஷ்டம். அப்போ தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. ஆக இப்படி சொல்கிறார். அப்போ அரசர்களே துவரையை ஆட்சி பண்ணது யார், பெருமாள் தான், நம்முடைய கண்ணபிரான் தான். இப்போ கண்ணபிரானுடைய வழி வந்தவர்கள் தான் வேளியர்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சங்கப்புலவர் சொல்லிடுறார். அதே இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் நமக்கு உலகத்திலேயே சொல்லலாம், இந்தியாவிலேயே ரொம்ப நீளமான ஒரு காலம் ஆட்சி பண்ணவங்க, ரொம்ப ஒரு பெரிய காலத்தை ஆட்சி பண்ணவர்கள், கிட்டத்தட்ட 2000 வருஷம் தொடர்ச்சியான வரலாறு இருக்கக்கூடியவர்கள் பாண்டிய மன்னர்கள். அவர்களில் பராந்தக இந்த வீரநாராயணன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் உண்டு. அவர் ஒரு செப்பேடு வெளியிடுறார். அதில் தளவாய்புர செப்பேடு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் டீல் பண்ணுறதுக்கு. ஆக தளவாய்புரம் செப்பேட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய முன்னோர்களை பற்றி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது ரொம்ப அழகாக என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கடலில் துயில்கின்ற அந்த பரந்தாமன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு முப்பாட்டன். அவருடைய வழியில் வந்தவர் பிரம்மா. அதாவது முப்பாட்டன்னா சாதாரண மனித முப்பாட்டன் கிடையாது, இறைவன், முழு முதல் இறைவன், அனைத்து உயிர்களையும் படைத்த ஒரு முப்பாட்டன். அந்த விஷயத்தை பாண்டிய மன்னன் சொல்கிறார். அப்போது அந்த பெருமாள்கிட்டேருந்து யார் வந்தால், பிரம்மா வந்தார். பிரம்மா கிட்டேருந்து யார் வந்தார் அப்படின்னா, பிரம்மா கிட்டேருந்து அத்ரி முனிவர் வரார். அந்த அத்ரி முனிவர்கிட்டேருந்து சந்திரன் வரான். அந்த சந்திரனுடைய மகன் யார் அப்படின்னு சொன்னால் புதன். அந்த புதனுக்கும் இலாவுக்கும் பிறக்கக்கூடியவர்கள் புரூரவ வம்சம். அவர்களுடைய வழியில் வந்தவன் நகுஷன். இந்த நகுஷனுடைய வழியில் வந்தவர்கள் பாண்டியர்கள்னு சொல்கிறான். அப்போ தமிழக அரசன் ஒருவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன்னுடைய முன்னோர்களை எங்கே கொண்டு போகிறான், பெருமாள்கிட்ட கொண்டு போகிறான். யாருடைய வம்சம்னு சொல்கிறான், அந்த இவர்களுடைய சந்திர வம்சம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தளவாய்புர செப்பேட்டில் சொல்லியிருக்கார். அதுபோல் தொண்டைமான் இளந்திரையன்னு ஒரு அரசன் உண்டு. பெரும்பாலாற்றுப்படைன்னு ஒரு இலக்கியம். அது காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ண ஒரு மன்னன்.
அவனுடைய இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவனை பற்றி இருநிலம் கடந்த திருமருமார்பின் முன்னீர்வண்ணன் பிறங்கடை அப்படின்னு சொல்லுதான். தொண்டைமான் மன்னனும் யார் அப்படின்னா, இருநிலம் கடந்த திருமருமார்பின். இருநிலம் அப்படின்னா இருவித நிலம், ஒரு அடியால் இந்த பூமியும் ஒரு அடியால் வானத்தையும் வளர்ந்தவன் யார்? திருவிக்கிரமன் பெருமாள். அந்த பெருமாளுடைய வம்சத்தை சேர்ந்தவன் இந்த மன்னன் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் சொல்லுது. செப்பேடெல்லாம் பின்னாடி யாரோ எழுதுனதுன்னு வேறு சொல்லிடுறாங்க இல்லையா? அதனால் சங்க இலக்கியத்திலேருந்து கோட் பண்ணிடணும், நம்ம உஷாராக இருந்துக்கணும் முன்னாடியே. அதே போல் வீரராஜேந்திரன், செப்பேடுகள் ஆதாரமாக எடுத்துக்க மாட்டோம், இலக்கியம் புனை சுருட்டு அப்படின்னு சொன்னால் அடுத்து கல்வெட்டில் நம்ம ஆதாரம் காட்டலாம். கல்வெட்டில் வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டு ஒன்று, அது கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோயிலில் கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு போடுறார் தன்னுடைய முன்னோர்களை பற்றி. சோழ மன்னர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? விஸ்வாதிநாதன். விஸ்வாதிநாதன்னா யார்? பெருமாள். பெருமாளுடைய வம்சம் அடுத்து வர்றவர் யார்? பிரம்மா. பிரம்மா கிட்டேருந்து பாண்டியன் என்ன சொல்கிறான்? அத்திரின்னு சொல்கிறான். சோழர் என்ன சொல்கிறான்? காஷ்யபர்னு சொல்கிறான். காஷ்யபருடைய வம்சத்தில் சூரியன், மனோ, இஷ்வாகு இவர்கள் எல்லாம் வராங்க. கடைசியாக யாரை தெரியுமா சொல்கிறான்? ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இந்த 4 பேரும் தன்னுடைய முன்னோர்னு யார் சொல்கிறா? சோழ மன்னர்கள் சொல்கிறாங்க. செப்பேட்டில் கிடையாது, இதில் கிடையாது, இலக்கியத்தில் கிடையாது, கல்வெட்டில் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் போய் அதெல்லாம் படித்து பார்க்கலாம். ஆகவே நம்முடைய மன்னர்கள் எல்லாமே தங்களை எங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ராமரோடையும் கிருஷ்ணரோடையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆகவே அந்த சனாதன தர்மத்தை இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த அரசர்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு கோபம் வந்துடுது. அந்த அரசர்கள் யாருடைய அனுமதியும் அவர்களுக்கு தேவையில்லை தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறதுக்கு. அவங்களுடைய கல்வெட்டும் செப்பேடுமே நமக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது. திருவாலங்காடு செப்பேடும் அதே மாதிரி தான் இந்த மன்னருடைய வம்சத்தை பற்றிலாம் அழகாக சொல்லும். இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குது. சங்க இலக்கியத்தில் கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவைன்னு ஒரு பகுதி உண்டு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி. பெருமாளுடைய அத்தனை அவதாரங்களையும் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆயர்கள் ரொம்ப அழகாக பாடுறாங்க. இந்த பாண்டிய மன்னன் இருக்கான் இல்லையா, அவன் யார் தெரியுமா? கோகுலம் மேய்த்து குருத்தொசித்தவன் அப்படிங்கிறாங்க. கோகுலம் மேய்த்தவன்னா யார்? கண்ணபிரான். கண்ணபிரான் குருத்தொசித்தவன்னா யார்? அவனும் கண்ணபிரான் தான். ஆக பாண்டிய மன்னனே எப்படி பார்க்குறாங்கன்னா கண்ணனாக தான் பார்க்குறாங்க. அடுத்து சோழ மன்னனை பற்றி சொல்கிறாங்க. இவன் இந்த சோழ மன்னன் யார்னா பொன்னன் திகிரி பொறுப்படையோன் அப்படிங்கிறாங்க. பொன்மயமான திகிரி சக்கரத்தை உடையவன் இருக்கான் இல்லையா திருமால், அவன்தானே இந்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினது யார்? இளங்கோவடிகள் அவர் சொல்கிறார். அதே போல் சேர மன்னர்களை பற்றி சொல்லும்போது கடல் கடைந்தவன் அப்படிங்கிறாங்க. கடல் கடைந்தது யார்? திருமால் தானே. தன்னுடைய அவதாரத்தில், கூர்ம அவதாரத்தில் கடலை கிடைக்கிறார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த காலத்துலேருந்தே தமிழின் முதல் காப்பியம்னு சொல்கிறது சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகார காலத்திலேருந்தே மன்னர்களை திருமாலாக நினைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம். திருவுடை மன்னனை காலில் திருமாலை கண்டேனே அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் பாசுரத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு சங்க இலக்கியங்களை இதோடு ஒப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம், இப்படி சொல்லும்போது ஒரு பெருந்தெய்வம்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே, ஒரு வைதீக தெய்வம் தானா, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தெய்வம் தானா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் இருக்கக்கூடியது இந்திரனும் வருணனும் அதுபோல் இந்த மாதிரி தேவதைகள் தான் இருக்கே தவிர்த்து விஷ்ணுவை பற்றியோ சிவனை பற்றியோ ஒன்றும் பெருசாக சொல்லலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. நான் மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாட்டு வருது பாருங்கள், இதே பரிபாடலில் தான். பூவினுள் பிறந்தோன் நாவினுள் பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏம இந்துளி எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது எம் பேரூர் துயிலே அப்படிங்கிறார். அது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். எல்லா மக்களும் துயில் எழுதுகிறாங்க. காலையில் ஏதோ ஒரு அலாரம் வச்சு எந்திரிக்கிறாங்க, அல்லது ஏதோ சில பேர் கொஞ்சம் சுப்பிரபாதத்தை அலாரமாக வச்சு எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி கோழி அப்படின்னு சொன்னால் இந்த சோழ மன்னர்களுடைய தலைநகரம், வஞ்சின்னு சொன்னால் சேரர்களுடைய தலைநகரம். இவங்கெல்லாம் எப்படி தூக்கி எந்திரிப்பாங்க அப்படின்னா அந்த கோழி கூற சத்தம் கேட்டு எந்திரிப்பாங்களாம். ஆனால் மதுரை மக்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாதான். எப்படி எந்திரிப்பாங்க அப்படின்னா பூவினுள் பிறந்தோன் நாவினுள் பிறந்த. பூவில் பிறந்தவன் யார்? பிரம்மதேவன். எந்த பூலேருந்து பிறந்தான்? பெருமாளுடைய நாபிக் கமலத்திலேருந்து. அப்போது அந்த பிரம்மனுடைய நாவிலேருந்து பிறந்தது எது? நான்மறை கேள்வி. நான்மறை 4 வேதங்களை அந்தணர்கள் சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிக்கிறவங்களாம் மதுரை மக்கள். யார் சொல்கிறா அப்படின்னா பரிபாடல் புலவர் சொல்கிறார். ஆகவே நான்மறைகள் வேதங்கள் இந்த தமிழ் மண்ணில் 2000 ஆண்டுகளாக ஓதப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ரூஃப். அதே போல் திருமால் சூரியனை மீட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ஒரு புலவர் சொல்கிறார்.
இந்த இந்த செய்தி புராணங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் பெரியவர்கள்ட்ட நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அப்போது இந்த அசுரர்கள் வந்து சூரியனை மறைச்சி வச்சிட்டாங்களாம். அப்போது உலகம் இருளில் மூழ்கிறது. திருமால் அந்த சூரியனை மீட்கிறார். இந்த செய்தி புராணத்தில் இருக்காங்கிறது தெரியல. பெரியவர்கள்ட்ட கேட்டு பார்த்தா யாராவது தெரிஞ்சால் சொன்னால் நல்லாயிருக்கும். பட் இப்படியான ஒரு செய்தி தமிழ் இலக்கியத்தில் வருது. எதோட கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள். திருக்கண்ணன்னு சொல்லி ஒரு தளபதி இருக்கான். வந்து சோழ மன்னர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போது சோழ மன்னர்கள் வந்து காப்பாற்றுறான். திருக்கண்ணன் 2 வந்து திருக்கண்ணன்கிற பேர் ரொம்ப முக்கியம். சோழர் அப்படிங்கிற மன்னர்களுடைய அடையாளம் முக்கியம். சோழ மன்னர்கள் என்னன்னு சொல்கிறோம்? சூரிய குலத்தவர்கள். அப்போ சூரியனை வந்து சோழர்களோட ஒப்பிடுறார் இந்த புலவர். அந்த சூரியனுக்கு இன்னல் வந்தபோது திருமால் என்ன பண்ணுறாரு? அதை மீட்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த சூரிய குலத்து சோழனுக்கு பிரச்சனை வரும்போது திருக்கண்ணன் என்பவன் அந்த மன்னர்களை மீட்கிறான் அப்படின்னு ஒரு அழகான கம்பாரிசனை நமக்கு கொடுக்குறார். அதே போல் இன்னொரு பரிபாடல்ல சந்திரனை வந்து பாம்பு கொண்டதாம். அப்போது திருமால் அதை வந்து மீட்கிறார் அப்படின்னு வருது. பால் மதி சேர்ந்த அரவினை கோள் விடுக்கும் நீல் நிற வண்ணனும். பெருமாளுக்கு நீல் நிற வண்ணனும் பேர், கருவண்ணனும் பேர், 2 நிறமே சொல்லப்பட்டிருக்கு. இதே நிகழ்ச்சியை அப்படியே 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்ம பார்க்க முடியும். மதிகோள் விடுத்தாய் அப்படின்னு சொல்லி திருமழை ஆழ்வார் வந்து பாடுறார். அப்போது ஒரே விஷயத்தை எப்படி இந்த சங்கப்புலவர்களும் அதே போல் ஆழ்வார்களும் பாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நற்றிணை ஒரு முக்கியமான ஒரு இலக்கியம். அது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் சொல்கிறாங்க. அதில் கடவுள் வாழ்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மாநிலம் சேவடியாக தூணீர் வளைநரல் பவ்வம் உடுக்கையாக அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய வர்ணனை வரும் பாருங்க. அது அப்படியே எடுத்து புருஷ சுக்தத்தை வச்சு பார்த்தோம்னா 2மே ஒரே மாதிரி இருக்கும். ஆக மொழி வேறு, ஆனால் நம்முடைய கலாச்சாரம் ஒன்று தான். பாரதியார் சொல்லுவார் இல்லையா, செப்பு மொழி 18 உடையாள் எனிலும் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மொழி வந்து சம்ஸ்கிருதமாவோ மொழி வந்து தமிழாவோ இருக்கலாம், ஆனால் சொல்லப்படுகிற விஷயம் ஒன்று தான். அந்த நற்றினை கடவுள் வாழ்த்தில் பாருங்கள், வேத முதல்வன் என்ப அப்படிங்கிறாங்க. திருமாலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேத முதல்வன்னு சொல்கிறாங்க. அப்போது வேதத்தில் வந்து திருமால் முதன்மையான தெய்வமாக சொல்லப்படவில்லை அப்படின்னு வந்து நமக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. அவருக்கான பதிலை நான் சொல்லலை, சங்கப்புலவரே சொல்லிட்டார். பார்த்துக்கோங்க, 2000 வருஷம் முன்னாடி சங்கப்புலவர் சொல்லிவிட்டார். வேத முதல்வன் யார் அப்படின்னா சங்கப்புலவனுக்கு தெரிஞ்சிருக்கு 2000 வருஷம் முன்னாடியே அப்படிங்கிறத நம்ம தெரிய முடியுது. இன்னொன்று பாருங்கள், பொதுவாக அந்த சங்க இலக்கியத்தில் முன்னாடியே சொன்ன போல் வர்ணனைகள்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஓமையாக சொல்லுவார்கள். ஏதோ ஒரு விஷயம் சாதாரணமாக நடந்துகிட்ருக்கோம், அதுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயங்களை ஓமையாக சொல்வது ரொம்ப அழகான ஒரு கலாச்சாரம் அன்றைக்கி இருந்தது. பாரதியார் கூட பாடுவார் இல்லையா, காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படின்னு பாடுவார். அந்த காக்கை சிறகை பார்த்தா கூட கண்ணனுடைய நிறம் தான் பாரதியாருக்கு நினைவுக்கு வருகிறது. அது வந்து ஆழ்வார்கள் குறிப்பாக ஆண்டாளுடைய பாசரத்தில் திருமாலிருஞ்சோலை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. பைம்பொழில்வால் குயில்கால் மயில்கால். அந்த மாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய குயில்கள் சரி, மயில்கள் சரி, கருவிளை பூக்கள் சரி, அதே போல் கலங்காய்கள் சரி, இதை எதை பார்த்தாலுமே கண்ணன் மாதிரியே தெரியுதான் ஆண்டாளுடைய பாட்டு. இது அப்படியே சங்க இலக்கியத்தை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மலை இருக்குது. மலை எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பச்சையாக கருப்பாக தெரியுது. அதில் வந்து வெள்ளை நிறத்தில் ஒரு அருவி ஓடிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே சும்மா ஏதோ ஒரு மலை இருக்குது, ஒரு அருவி இருக்குதுன்னு அவர் பாடலை. என்ன அழகாக பாடுறாரு பாருங்கள். மாயோன் அண்ண மால்வரை கவான் வாலியோன் அண்ண வயங்குவெள் அருவி. அது அந்த மலை எப்படி இருக்கான்? மாயோன் திருமாலை போல இருக்கிறதாம். அந்த அருவி எப்படி இருக்கிறதாம்? பலதேவனை போல் இருக்கிறதாம். இது அப்படியே ஆழ்வார் பாசுரத்தில் பார்க்க முடியும். முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் அப்படிங்கிறார். அதாவது பலராமனை பற்றி சொல்லும்போது வெள்ளி பெருமலை குட்டன் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளிமலை மாதிரி இருப்பானா. கண்ணனை பற்றி சொல்லும்போது பின்னை தொடர்ந்தோர் கருமலை குட்டன் அப்படிங்கிறார். ஸோ இதே விஷயம் இங்கே சங்க இலக்கியத்திலும் இங்கே ஆழ்வார் பாசுரத்தையும் ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறத நாம் கவனிக்க முடியுது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் வருது. ஒரு காட்சி, ஒரு யானை இருக்கிறது. அது தன்னுடைய பிடி யானை, பெண் யானைக்கு அந்த ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையை வந்து பெண் யானை சாப்பிடுங்கிறதுக்காக கீழே இழுக்குது. அந்த காட்சி சாதாரண ஒரு இயற்கை காட்சி. புலவன் எங்கே போகிறான்னு பாருங்கள். அன்னைக்கு ஒரு நாள் யமுனை நதிக்கரையில், யமுனை வந்து தொழுனை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த யமுனை நதிக்கரையில் கண்ணபிரான் வந்து ஆய்ச்சியர்களோட விளையாடிட்டு இருக்கார். அப்போது அந்த பலராமன் அந்த பக்கம் வரும்போது அவர்களுக்கு வந்து உடையை வந்து எடுத்து கொடுக்குறாராம். அந்த உடை வந்து அந்த மரக்கிளையில் இருக்குது. அந்த மரக்கிளை வந்து உடையை எடுத்து கொடுத்துறதுக்காக அப்படியே கீழே இருக்கிறாராம். அந்த காட்சியோடு ஓமிக்கிறார். அப்போ அந்த புலவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? பாகவத புராணம் தெரிஞ்சிருக்கு, மகாபாரதம் தெரிஞ்சிருக்கு, ராமாயணம் தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களும் சங்க புலவர்களுக்கு
தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். அதே போல் சாதாரணமாக ஒரு வானவில் தெரிகிறது, அதை கூட அந்த புலவன் அகநானூறு 175 அந்த பாட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, நேர் கதிர் நிறைந்த நேமியம் செல்வன், அதாவது பெருமாளுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து சூரியனை போன்று இருக்கிறதாம். பெருமாளுடைய திருமார்பில் அவர் வந்து வனமாலை அணிந்திருக்கிறார், அந்த மாலை மாதிரி அந்த வானவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு சாதாரண இயற்கை காட்சியை கூட, அதிலும் கூட இறைத்தன்மையை காட்டுகிறார்கள் சங்கப்புலவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக ஆழ்வார்கள் பற்றி சொல்லும்போது இங்கே அவதாரங்களை பற்றி ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். நமக்கு ரொம்ப ஃபேமஸான சில பாசுரங்கள் உண்டு, கிட்டத்தட்ட 10 அவதாரங்களையும் வரிசையாக சொல்கிறாங்க. மீனோடு ஆமை கேழல்னு சொல்கிறாங்க. அதே போல் வாமனன் குரலனாக வந்தான், 2 ராமனாக வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கல்கி வரைக்குமே சொல்லிடுறாங்க ஆழ்வார்கள். அதே மாதிரி இந்த ஆழ்வார்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ இந்த அவதாரங்கள் பற்றி சங்கப்புலவர்களும் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு 10 பாட்டில் ஒன்று. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மழை பெய்கிறது, என்ன நடக்கும், மேகம் வரும், அந்த மேகம் வந்து கடலில் போய் அப்படியே தண்ணியை எடுத்துகிட்டு வேறொரு இடத்துல போய் மழையை கொட்டும். எவாபரேஷன், கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை வந்து அப்படியே சங்கப்புலவர் வந்து பாடுறார். அப்போது அந்த மேகம் வந்து எப்படி இருக்கான், நீர் செல நிமிர்ந்த மால் போல நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்க தடக்கை நீர் செல நிமிர்ந்த மாயோன் போல மால் போல அப்படின்னு வருது. அது மகாபலி கிட்ட பெருமாள் போகிறார், என்ன கேட்குறார், 3 அடி நிலம் கேட்குறார். கேட்டுட்டு கையில் வாங்குறார், நீர் வாங்குறார், தண்ணி வாங்குறார். தண்ணி வாங்கிட்டே என்ன பண்ணுறார், மடமடன்னு வளர்ந்துடுறார் இல்லையா, திருவிக்கிரமன் ஆயிடுறார். அந்த காட்சியோடு ஓமிக்கிறார் சங்கப்புலவர். ஆக ஒரு சாதாரண ஒரு இயற்கை காட்சியை கூட எப்படியெல்லாம் நம்முடைய சங்ககால முன்னோர்கள் திருமாலுடைய அவதாரங்களோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக நமக்கு இங்கே நரசிம்ம அவதாரத்தை பற்றிய செய்தி பரிபாடலில் காணப்படுது. அதுவும் பிரகலாத சரிதம் நமக்கு தெரியும். பிரகலாதனுடைய பேரையே அப்படியே சங்கப்புலவர் பாடுறார், பிருங்கலாதன் அப்படின்னு சொல்கிறார். அந்த குறிப்பும் இங்கே பரிபாடலில் நமக்கு தெரியுது. அதே போல் அந்த அவதாரத்தை பற்றி வர்ணிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம், நரசிம்ம அவதாரத்தில் ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, நரசிம்மருடைய ஆயுதம் என்ன, உகிர் நெகம். அதை வந்து சொல்கிறார் பாருங்க, வகிர் வாய்ந்த உகிரினை அப்படிங்கிறார் புலவர். அதே விஷயத்தை அப்படியே வாழ் உகிர் சிங்கம் உருவாய் அப்படிங்கிறது ஆழ்வார் பாசுரம். அப்படியே வார்த்தைகள் கூட அப்படியே மாறலை, வகிர் வாய்த்த உகிரினை அப்படிங்கிறார் புலவர். இவர் என்ன சொல்கிறார், வாழ் உயிர் சிங்கமாய் அப்படிங்கிறார். அப்போது சங்கப்புலவர்களும் சரி ஆழ்வார்களும் சரி ஒரே விஷயத்தை பாட வந்திருக்கிறார்கள், கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி பாடியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. அடுத்துதான் வராக அவதாரம் பற்றி சொல்லும்போது கோலமுடு பெயரிய ஊழி ஒருவினை உணர்தலின் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பரிபாடலில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா, ஆழி முதல்வன் நின் பேணதும் தொழுது, இந்த இடத்துல கோலமுடு பெயரிய ஊழி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்வேத வராக கல்பம். இந்த கல்பத்துடைய பேர் என்னன்னா ஸ்வேத வராக கல்பம். அந்த விஷயத்தை பரிபாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுபோல் அன்னப்பறவையாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். அதையும் நம்ம பரிபாடலில் நம்ம வந்து பார்க்க முடியுது, அன்னச்சேவல் அப்படின்னு சொல்லி. ஆழ்வார்களும் இதே தான் கோல வராகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அன்னம் ஆகி அருமறைகள் அருளி செய்தவன் அப்படின்னு ஆழ்வார்கள் பாடுறாங்க. ஸோ அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பொதுவாக நமக்கு தெரிஞ்ச அவதாரங்கள் மட்டும் இல்லாமல் மோகினி அவதாரம் பற்றியும் கூட பரிபாடலில் வருது. அது எப்படி வருது அப்படின்னா கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி வருது பெருமாளை. அது நடுநிலை திரம்பிய நயல் இல் ஒரு கை அப்படிங்கிறாங்க. திருமாலுடைய ஒரு கை வந்து நடுநிலைமை மாறிடுச்சான். ஏன்னா அசுரர்கள் வந்து தேவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க, 2 பேரும் பார்க்கடலை கிடையிறாங்க. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அசுரர்களுக்கும் கொடுத்துருக்கணும், தேவர்களுக்கும் கொடுத்துருக்கணும். பெருமாள் என்ன பண்ணார்னா அசுரர்களை ஏமாற்றி விட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுக்குறார். இதை வந்து ஒரு சுவையாக என்ன சொல்கிறாருன்னா, நடுவு நிலைமை வந்து நடுநிலை திரம்பிய கை அப்படின்னு சொல்லி பரிபாடலில் சொல்லப்படுது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பல பேர் பார்க்க முடியுது, ஏதோ பழைய தெய்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த தெய்வங்களை எல்லாம் மறைத்து மூடி விட்டார்கள், இன்றைக்கெல்லாம் அந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்க விடுறதில்ல, புது கதைகள் சொல்லிவிட்டார்கள்லாம் சொல்கிறாங்க. நான் உண்மையிலே ஒரு நம்மளுடைய வழிபாட்டில் இருந்து மறைந்த ஒரு தெய்வம் யாருன்னா பலராமர். அவரை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. பலராமரை பற்றி அவ்வளோ அழகாக சங்கப்புலவர்கள் பாடியிருக்காங்க. ஒற்றை குழையும் நாஞ்சிலும். நாஞ்சில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏர் கலப்பை.
அது பலராமனுடைய ஒரு சின்னம். அதே போல் ஒற்றை குழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றை குழையும் இந்த பலராமருடைய ஒரு சின்னம். அப்படியே ஆழ்வார் பாடுறார் பாருங்க. வளைநாஞ்சில் ஒரு குழை ஒருவனை அப்படிங்கிறது பரிபாடல். ஆழ்வாரும் அதே வார்த்தைகளை கிட்டத்தட்ட அப்படியே பயன்படுத்துகிறார். இந்த பலராமரை பற்றி சொல்லும்போது சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அங்கங்கே இந்த பானை ஓடுகள்லாம் கிடைக்கும். பானை ஓடுகளில் பேர்லாம் எழுதியிருப்பாங்க. இப்படி ஒரு பானை ஓடு இங்கே கிடைக்குது நமக்கு. எங்கே அப்படின்னா அரிக்கமேடு அப்படின்னு ஒரு ஊர், இங்கேருந்து பக்கம்தான், பாண்டிச்சேரி அந்த சைடு தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு பானை ஓட்டில் பலராமனுடைய பேர் பொறித்த பானை ஓடு கிடைக்குது. கிபி 1ஆம் நூற்றாண்டு. அப்போ எந்த அளவுக்கு எது குல பலபூதா அப்படிங்கிற பேர் வருது, அது வந்து பலராமரை குறிக்கிறதாக ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ பலராமருடைய வழிபாடு என்பது ஏதோ இலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் நமக்கு நேரடியாக இந்த பானை ஓட்டுகளில் கூட நமக்கு கிடைக்கிறது நமக்கு தெரியுது. அதுபோல் இப்படியாக அவதாரங்களை பற்றியெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் பாடியிருக்கிறார்கள். கண்ணனை பற்றி சொல்லவே வேண்டாம். பரிபாடலில் இந்த கூந்தல் குதிரை பற்றி சொன்னேன். கேசிகனை பற்றி கொன்னான் கண்ணன் அப்படின்னு சொல்கிற இடத்துல கூந்தல் என்னும் பெயரோடு கூந்தல் எரிசினம் கொன்றாய் அப்படிங்கிறாங்க. கூந்தல் அப்படிங்கிற பேரும் இருக்குது. கேசவன் அப்படிங்கிற பேர், அழகிய கூந்தலை உடையவன் கண்ணன். அதே நேரம் இன்னொரு கூந்தலை வந்து அவனுக்கு கொன்றான். யாரை அப்படின்னா இந்த குதிரையை வந்து கொன்று விடுகிறான். அந்த செய்தி பரிபாடலில் பதிவாகிருக்கு. அதே போல் குடவல கோவல அப்படின்னு வருது. கோவலன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் அப்படின்னு சொல்கிறான். கோவலன் அப்படின்னு சொன்னால் பசுக்களை மேய்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் கோவலன். கோவலன்கிற பேர் சிலப்பதிகாரத்தின் நாயகன் இருக்கான் இல்லையா, கண்ணகி கோவலன். அவன் அந்த பேர் கூட கண்ணனுடைய பேர் தான். குடவல அப்படின்னா குடக்கூத்தில் வல்லவன், குடமாடும் கூத்தன். ஒரு திவ்ய தேசத்து பெருமாள் பேரே அதுதான், குடமாடும் கூத்தன் அப்படிங்கிறது. அப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிபாடலில் நமக்கு காணப்படுது. கண்ணனை பற்றி சொல்ல வருது. அடுத்ததாக ராமபிரானை பற்றி சொல்லணும். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்னென்னா, ராமர் ஒரு வடநாட்டு கடவுள், அவருக்கும் தமிழ் மண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு பல பேர் மயங்கியும் விட்டார்கள். அத்தோடு மயங்கியது மட்டும் இல்லாமல் ராவணன் தான் தமிழன், அவனுக்கு தான் சிலை வைக்கணும், அவனுக்கு கோயில் கட்டணும்லாம் பல பேர் கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள் தமிழ் இலக்கியங்களை கண்ணால் கூட பார்க்கலைன்னு அர்த்தம். ஏன்னா இதை வந்து வேணும்னா சவாலாக கூட விடலாம். ஒரு 200 ரூபா வேணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. டோட்டலாகவே இந்த 2000 வருடம் தமிழ் இலக்கியத்திலேயே எந்த ஒரு இடத்துலையும் ராவணனை பற்றி புகழ்ந்து பாடப்படவே இல்லை. ராமரை மட்டும்தான் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது. 2000 வருடம் இருக்கின்ற சங்க இலக்கியங்களை படித்து உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சாக கூட சொல்லலாம், நான் வந்து 200 ரூபாய் தருகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கெல்லாம் மக்கள் மயங்கி விடுகிறார்கள். அதுதான் ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு பொய்யை சொல்வது ரொம்ப சுலபம், ஆனால் பொய்க்கு வந்து விளக்கம் சொல்லி அதை வந்து பொய்யை நிரூபிக்கிறது பெரிய கஷ்டம். நம்ம உண்மை வந்து ஒரு அடி நடக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தையே சுற்றி வந்துடும் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராவணன் தமிழன் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் அதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்துடும்னு தெரிஞ்சோ என்னவோ அந்த காலத்திலே சங்கப்புலவர்கள் உஷாரா அவன் ஒரு அசுரன்னு எழுதிட்டாங்க. இப்போ என்னென்னா சங்கப்புலவர்களுக்கும் வந்து அந்த ஒரு பட்டம் சொல்லுவாங்க இல்லையா, என்னது ஆரிய வந்தேரியா, அந்த பட்டம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான். ஆக கடுந்திரல் ராமன் உடன்புணர் சீதையை வலித்த கை அரக்கன் வவ்விய ஞான்றைங்கிறது ஒரு புறநானூறு பாட்டு. இந்த யார் இந்த கடுந்திரல் ராமன் அப்படின்னா ராமரை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. கடுமையான திறமை உடையவன் ராமன். அதே வார்த்தையை பாருங்கள், இந்த திரள் அப்படிங்கிறத வந்து அப்படியே ஆண்டாள் பாசுரத்தை ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அருந்திரள் பிறந்த அயோத்தி போலங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு வரி. அந்த திரள் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்தியிருப்பாங்க. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு ஆண்டாள் பாடியிருப்பாங்க. அப்போ அந்த சங்க புலவர் எடுத்து கொடுத்த அந்த ஒரு அடியை எடுத்துக்கொண்டு ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த வைதீக மதத்துடைய தொடர்ச்சி என்பது 2000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியங்களிலே ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்குங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ராவணனை எந்த இடத்திலும் நம்முடைய முன்னோர்கள் பாராட்டியதே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ராவணனை என்ன சொல்கிறாங்க, வலித்த கை அரக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரக்கன் அப்படின்னா யார், தீயவன். அதே போல் கலித்தொகையில் இமயவில் வாங்கி ஈர்ஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்த உயர்மலை இருந்தோனை ஐயிரு தலையில் அரக்கர் கோமான். அந்த சிவனும் பார்வதியும் இமயமலையில் உட்கார்ந்துருக்காங்க. அதை இந்த ராவணன் போய் அசைச்சு பார்க்குறான். அப்போ
அப்போது அந்த ராவனுடைய அகங்காரத்தை வந்து சிவன் வந்து அடக்கிறதாக சைவர்களுக்கு நல்லா தெரியும். இது கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு பாட்டிலையும் இதை வந்து பாடுவார் இந்த விஷயத்தை. அந்த இடத்துல கூட ஐயிரு தலை அரக்கர் கோமான்னு தான் யாரை சொல்கிறாங்க? ராவணனை சொல்கிறாங்க. ராவணனை முப்பாட்டன்னு எங்கேயும் சொல்லலை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பரசுராம அவதாரம் பற்றி கூட பரிபாடலில், அதே போல் பரிபாடலில் கூட சொல்லலை. எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா அகநானூரில் சொல்லியிருக்கு. மண்மருங்கருத்த மழுவாள் நெடியோன் அப்படின்னு வருது. இதில் அகநானூரில் வருது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆழ்வார் பாசுரத்தில் என்ன வருதுன்னா மழுவாளில் வென்ற திரளோன் அப்படின்னு வருது. கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். மழுவாள் அப்படிங்கிறத வச்சுட்டு இவங்க பரிபாடல் போல ஒரு மாதிரி சொல்கிறார். இங்கே நமக்கு ஆழ்வார் பாசுரத்தை ஒரு விதமாக சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம அவதாரங்கள் பற்றி பார்த்தோம். அதுபோல் வியூகமூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வியூகமூர்த்திகள் யார் அப்படின்னு சொன்னால் வாசுதேவன், பலதேவன், அனிருத்தன், சங்கர்ஷணன் அப்படின்னு சொல்லி இத்தனை பேரை சொல்கிறோம். இப்போ இவங்களை பற்றி வந்து பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கு. செங்கட்காரி, கருங்கண் வெள்ளை, பொன்கண் பச்சை, பைங்கண் மால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரிபாடலில். அப்போ வைணவத்தில் இருக்கக்கூடிய மூல தத்துவங்கள் எல்லாம் பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப ஒரு சுவையான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆழ்வார் பாசுரங்கள்லேயும் இதே மாதிரியான கருநெடுமால், சேயன், இந்த வார்த்தைகள் எல்லாம், நீல வண்ணன், தன்னை ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல பெருமாள் இருக்காருன்னு சொல்லி ஆழ்வார்களும் ரொம்ப அழகாக வந்து பாடியிருக்காங்க. ரெண்டையும் ஒப்பிட்டே நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்படியெல்லாம் சொல்கிறோம். பெருமாள் ஏன் அவதாரம் எடுக்கிறார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு சில சமயத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் பிறந்து அதே போல் அவதாரத்தை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் கடவுளாக இருக்க முடியாது, மூல தெய்வமாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து வாதம் பண்ணுறாங்க. அவர்களுக்கான பதிலையும் பரிபாடலே வந்து சொல்லிடுது. என்ன அழகாக சொல்கிறார், கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறார். எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து சத்ருக்களை எல்லாம், அதாவது இந்த துஷ்டர்களை எல்லாம் அழித்து இந்த மக்களை வந்து சாதுக்களை எல்லாம் காக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பெருமாள். அதே விஷயத்தை அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. அதே போல் பரிபாடல்லையும் வருது. பரிபாடலில் என்ன வருது? மண்பது மறுக்க துன்பம் களைவோன். பெருமாள் அவதாரம் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த மண் உலகில் வாழ்கின்ற மக்களுடைய துன்பத்தை களைவதற்குத்தான். எது கீதையில் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் பரிபாடல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மொழிகள் வேறாக இருக்கலாம், கருத்து ஒன்றுதான் என்பது ஆணித்தரமாக நிறுவப்படுகிறது. பரிபாடலில் மற்றொரு இடம் வருகிறது. அவதார நோக்கம் என்ன, அவதாரம் ஏன் நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது, முதல் முறை, இடைமுறை, கடைமுறை தொழிலில் பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே அப்படிங்கிறார் பரிபாடல் புலவர். அதாவது முதல் முறை, இடைமுறை, கடைமுறைனா படைத்தல், அழித்தல், காத்தல், இந்த 3 தொழிலையும் செய்யக்கூடியவன் திருமால் தான். அதாவது பிரம்மா செய்கிறார் அப்படின்னு சொன்னாலும் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக இருப்பது யார்? பெருமாள் தான். சிவன் அழிக்கிறார்னு சொன்னால் அவருடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது யார்? பெருமாள் தான். சந்தேகமே இல்லை. அதுதான் பரிபாடல் புலவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே, உன்னை நீ பிறக்காத பிறவியே கிடையாது. எத்தனையோ அவதாரங்கள் இருக்கிறார் பெருமாள், எத்தனையோ உயிர்களாக தோன்றுகிறார். ஆனால் அப்படி தோன்றுவதற்கெல்லாம் பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே. பிறப்பித்தார் அப்படின்னா ஆணையிட்டு பிறத்தல். அதாவது நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேரை தூக்கி எங்கே வைங்கன்னா அவர் வந்து நான் ஒன்று ஆணையிடுகிறேன்னு யாரோ ஒருவர் செய்கிறார். பெருமாளுக்கு அப்படி கிடையாது. பிறன்னு சொல்லி ஆணையிடுவதற்கு யாருமே இல்லை. அவன் தன்னுடைய கர்மவசத்தினாலோ அல்லது வேறு யாரோ தனக்கு மேலே ஒருவர் இருந்து ஆணையிட்டோ அவன் பிறக்கவில்லை. முழுக்க முழுக்க மக்களுடைய துன்பத்தை களைவதற்காகத்தான் பிறக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே அப்படிங்கிறார் பரிபாடல் புலவர். ஆக ஏன் இந்த அவதாரம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் இன்றைக்கி நம்ம ஆழ்வார்கள் திவ்ய தேசங்கள் எல்லாம் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த திவ்ய தேசங்களுடைய பெயர்கள்லாம் வந்து நமக்கு தெரியும். சங்க காலத்தில் கோயில் இருந்ததா? சங்க காலத்தில் வந்து இருந்த கோயில்களை புலவர்கள் பாடியிருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு சங்க இலக்கியம். அது வந்து 10 பாட்டில் வருது. அதில் நீடு குலை காந்தல் அச்சிலம்பில் களிறு படிந்தாங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோன் அப்படின்னு ஒரு புலவன் போகிறான். ஆற்றுப்படை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக அந்த காலத்தில் புலவர்கள் வந்து
வறுமையில் தான் இருப்பாங்க. இன்றைக்கும் வறுமையில் தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆமாம், புலவர்கள்னாலே அதிகம் படிச்சிருப்பாங்க. அதிகம் படித்தனால எந்த வேலையும் செய்ய பிடிக்காதவர்களுக்கு நான் வந்து என்னுடைய அறிவினால் தான் பிழைப்பேன் அப்படின்னு ஒரு வீம்பு வச்சுருப்பாங்க. அதனால் வேறு தொழில் பண்ணாதனால அவங்க வந்து வறுமையில் இருப்பாங்க. ரொம்ப சில புலவர்கள் அவைக்கள புலவர்களாகி தப்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஆக இந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மன்னன்ட்டையாக போய் வந்து பாடுவாங்க. ஒரு பாடி ஒரு மன்னன் நல்ல ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்பட்டு வர வழியில் தன்னை மாதிரியே கஷ்டப்படுற ஒரு புலவரை பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு இரக்கமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அதே மன்னன்கிட்ட போ, நான் பாடின மாதிரி பாடு, உனக்கு நல்ல வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது. பெரும் பாணன் அப்படிங்கிறவன் வந்து அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து யாழ் இசைத்து பாடக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர்கள். திருப்பாணாழ்வாரும் கிட்டத்தட்ட அந்த மரபு தான். பாணாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரும் அந்த மரபு தான். அப்போது ஒரு புலவன் வரான், போயிட்டுருக்கும்போது ஒரு வரிய பாணன் வரும்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த வழியில் போ, தொண்டைமான் இளந்தரையன்னு ஒரு ராஜா இருக்கான், அவன்கிட்ட போய் நீ பாடினா அவனுக்கு சன்மானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய பாட்டு பாடுறார். நம்ம வந்து சும்மா வழி மட்டும்தான் சொல்லுவோம். அவர் வந்து புலவர் இல்லையா, அதனால் ஒரு 400 வரைக்கும் ஒரு பெரிய பாட்டு பாடிடுறார். அதான் பொறுமையாக கேட்டிருக்காரு பாருங்கள் அந்த காலத்தில். அதுதான் விஷயம். அப்போ அப்படி பாடும்போது சும்மா நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு திவ்ய தேசம் இருக்குன்னா அதை சேவிச்சுட்டு போகணுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஊருக்கு வந்துட்டோம், 2-3 திவ்ய தேசங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போ கூட இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது நண்பர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், பக்கத்தில் என்னென்ன திவ்ய தேசங்கள் இருக்கோ அதெல்லாம் சேவிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி அந்த காலத்து புறவர்கள் போகிற வழியில் அப்படியே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெருமாளை பற்றி சொல்கிறாங்க. யார் அப்படின்னா, பாம்பனை பள்ளி அமர்ந்தோன், பாம்பின் மேலே பள்ளி அமர்ந்தக்கூடிய ஒரு பெருமாள் வந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருந்திருக்கார். எந்த பெருமாள்னு யாரும் சரி அது இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. சொன்னவண்ணம் செய்த பெருமாளாக இருக்க முடியும் என்பது சில ஆய்வாளர்களுடைய கருத்து. அப்போது சங்க காலத்தில் கோவில்கள் இருந்திருக்குங்கிறதும் மக்கள் அதை வழிபட்டிருக்காங்கங்கிறதும் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது இல்லையா. அதுபோக ஒரு கோவில் பற்றின ஒரு அழகான முழு வர்ணனையே வருது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சங்க இலக்கியத்தில் மற்ற தெய்வங்கள் பற்றிலாம் சொல்லுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுறாங்க. எந்த தெய்வத்துடைய கோயிலை பற்றியும் இவ்வளவு விரிவான குறிப்பு எந்த சங்க இலக்கியத்திலையுமே இல்லை, எக்ஸப்ட் இந்த பதிற்றுப்பத்து வந்து திருவனந்தபுரம் பெருமாள்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். எக்ஸாக்டாக நமக்கு எப்படின்னு தெரியல. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பதிற்றுப்பத்து புலவர் வந்து பாடுறார். எப்படி பாடுறார் பாருங்க. அங்கே அந்த மக்கள் வந்து பெருமாளை போய் சேவிக்க போகிறாங்க. எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல பயனிலம், அதாவது உண்ணாமல் சாப்பிடாமல் போகிறாங்க. பொதுவாக திவ்ய தேசங்கள் போகும்போது, கோயில்கள் போகும்போது உணவு அருந்தாமல் போக வேண்டும் என்பது ஒரு வழக்கம். அங்கே கொடுக்கக்கூடிய முதல் தீர்த்தத்தை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை. ஆகவே மக்கள் சாப்பிடாமல் போகிறாங்க. மணி அடித்து வணங்குகிறார்கள், கைகளை உயர கூப்பி வணங்குகிறார்கள். அதே போல் அங்கே போகக்கூடிய மக்கள் வந்து அந்த நீர்த்துறைகளில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் தீர்த்தமாடி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முழு வர்ணனை கோவில் வழிபாடு பற்றி ஒரே ஒரு இடத்துல தான் சங்க இலக்கியத்தில் இருக்குது. அது வந்து கோவில் வர்ணனை எங்கே வருது அப்படின்னா, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியாக இருக்க முடியும்னு சொல்லி ஆய்வாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அது ஒரு திவ்ய தேசம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, திகிரி சக்கரம், பெருமாள்னு சொன்னாலே சக்கரம் தான். அதே போல் துழாய்ங்கிறது துளசி. அதே போல் அந்த பெருமாள் சேவடியை வணங்கி, திருமாலுடைய வணங்கி தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி மக்கள் வணங்கி விட்டு போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி பதிற்றுப்பத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த காலத்திலேருந்தே நமக்கு கோவில்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியது, பார்த்தோம்னா கொஞ்சம் சங்கம் மருவிய காலத்தில் சிலப்பதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு இலக்கியம், தமிழின் முதல் காப்பியம் வேறு. இதில் பார்த்தோம்னா 3 நாட்டை பற்றியும் பாடுறாங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, இதை பற்றி பாடுறாங்க. 3 திவ்ய தேசம் பற்றி வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 3 திவ்ய தேசம் பற்றி வருது. என்ன அப்படின்னா, ஒன்று அரங்கம், நம்முடைய திருவரங்கம் முதல் திவ்ய தேசம். அதுபோல் இன்னொரு திவ்ய தேசம் என்னென்னா திருமாலிருஞ்சோலை, இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய, நான் அங்கேருந்து தான் வரேன், அந்த திருமாலை பற்றி சொல்கிறாரு. இன்னொரு திவ்ய தேசம் என்ன தெரியுமா, திருப்பதி, திருமலை, வேங்கடவன். இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க யூடியூப்பை திறந்து பார்க்க முடியலை. உண்மையிலே யூடியூபையோ இன்ஸ்டாகிராமையோ திறந்து பார்க்க முடியலை. அதுவும் இந்த முருகன் பிரச்சனை வந்ததுமே வரவன் போகிறோன்னா என்னென்னமோ பேசுகிறான்.
திருப்பதிங்கிறது முருகன் கோயிலுங்கிறது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு வதந்தி. அவ்வளவு மக்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அவங்க பேசுகிறத பார்த்தா தெரியுது. ஏதோ வழக்கங்கள்லாம் சொல்கிறாங்க, மொட்டை போடுற வழக்கம் வேறு எங்கேயும் இல்லை, குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், ஏதோ சொல்கிறாங்க. திருமலை என்பது 2000 ஆண்டுகளாக பெருமாளுடைய கோவில்தான், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதற்கான ஆதாரங்களை இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சொல்லிடலான்னு பார்க்குறேன். இதில் பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். அந்த திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி சொல்லும்போது, பகையனங்காழியும் பால்வெண் சங்கமும் தகைபெரு தாமரை கையினேந்தி நலங்கிளிர் ஆரம் மார்பில் பூண்டு புலம்பூ வாடையிற் பொழிந்து தோன்றிய செங்கன் நெடியோர் நின்ற வண்ணமும் அப்படிங்கிறார். யார்? இளங்கோடிகள் சொல்கிறார். இளங்கோடிகள் சமணர்னு சொல்கிறாங்க, வைணவர் கூட கிடையாது. ஆக அவர் வந்து மாங்காட்டு மறையோன் அப்படின்னு ஒரு அந்தரர். அவர் வந்து 3 திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போகிறார். அவங்கள வந்து இங்கே சந்திக்கிறாங்க கோவலனும் கண்ணகியும். அவர் போகிற வழியில் சொல்கிறார், நான் எந்தெந்த திவ்ய தேசங்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. நம்ம பார்த்துட்டு பெருமையாக சொல்லுவோம் இல்லையா நம்ம நண்பர்களுக்கு, அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அவர் சொல்லும்போது திருப்பதியில் இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்கிறாரு? திருமால்னு சொல்கிறார். அப்போது திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமால்னு ஆழ்வார்களுக்கு முன்னாடியே சொன்னவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அங்கே வந்து முருகன் இருக்காருன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவர் ஏன் சொல்லலை? ஏன்னா அங்கே இல்லை. ஆனால் முருகன் இருக்கிறார், வேறொரு இடத்துல இருக்கார். எங்கன்னா குமாரதாரா அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நண்பர்கள்ட்ட கேள்விப்பட்டேன். திருப்பதியில் முருகன் இருக்கக்கூடிய இடம் வந்து குமாரதாரா அப்படிங்கிற இடம். மூல கோயில் இருக்கக்கூடியது பெருமாளுக்கு தான், சந்தேகமே இல்லை. அதுபோல் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, இந்த ஆழ்வார்கள் பாசுரங்கள் நமக்கு தெரியும். வேங்கடமாமலை ஒன்றுமே, வேங்கடமாமலை பற்றி ரொம்ப அழகாக நம்ம ஆழ்வார்கள் பாடுறாங்க. குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் மலர்ந்த பிரான்பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொலை ஒன்றுமே தொலை வினை தீருமே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் பாடுறாங்க. அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஆழ்வார்களை கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் வைணவர்கள். அதனால் நம்ம அவங்கள விட்டுருவோம். கல்வெட்டே இருக்குது. எங்கே அப்படின்னா ஸ்தானமாலயன்னு ஒரு கோயில் இருக்குது, சவுத்தில் இருக்குது. அங்கே வந்து 3 தெய்வங்களுக்கும், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் சன்னதி இருக்குது. அதில் பெருமாள் சன்னதியில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? தென் திருவேங்கட நிலை அப்படின்னு எழுதியிருக்கான். கல்வெட்டே இருக்குது, தென் திருவேங்கட நிலை அப்படின்னு சொல்லி. கல்வெட்டு கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழசு. தென் திருவேங்கட நிலைன்னு எப்போ எழுத முடியும்? வட திருவேங்கடத்தில் பெருமாள் இருந்தால் தானே இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தென் திருவேங்கட நிலைன்னு எழுத முடியும். ஆக திருமலையில் இருப்பது திருமாலை என்பதற்கு கல்வெட்டு ஆதாரமும் இருக்கிறது. தோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அருணகிரிநாதர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, பர்சனலாகவே. என்ன காரணம்னா, வைணவர் இல்லை அவர், இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் பெருமாளை சொல்லிட்டு தான் சொல்லுவார். உதாரணமாக முத்தை திருவத்தி திருநகை உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 தலை தத்தக்கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக அப்படின்னு பாடுவார். இப்போது பெருமாள் பண்ண அத்தனை லீலைகளையும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமாளுக்கு மருமகனேன் முருகனை பாடிடுவார். அப்போது அவருக்கு இருந்த ஒரு பார்வையை பாருங்கள். திருமாலை பற்றி பாடிவிட்டு முருகனை பாடுறார். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்கள். உலகின்ற பச்சை உமை அனன் திருவேங்கடத்தில் உரைபவன் உயர் சாரங்க சக்கர கரதல மருகோனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருவேங்கடத்தில் உரைபவன் யார் தெரியுமா? சக்கரமும் சங்கும் உடைய பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி முருக பக்தரே சொல்லிவிட்டார். இந்த பஞ்சாயத்துக்கெலாம் அவரே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக ஒரு விஷயம், நம்ம ஆழ்வார்களும் பாடியிருக்காங்க. பரிபாடல் மாதிரியான இலக்கியங்கள்லேயும் சரி, மணிமேகலை புறநானூரில் கூட நம்ம பார்க்க முடியுது. அந்த காலத்தில் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு தாலி அணிவிப்பாங்களாம். தாலி சின்னதாக ஒரு டாலர் மாதிரி. என்ன அப்படின்னா 5 படை தாலி அப்படிங்கிறாங்க. 5 படை. அது என்னென்னா பெருமாளுடைய 5 வித ஆயுதங்கள். சக்கரம், சங்கு, கதை, வாழ், அதே போல் சாரங்கம் அப்படிங்கிற வில். இந்த வழக்கம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஆக திருமாலை ஒரு பெருந்தெய்வமாக காக்கின்ற கடவுளாக அந்த மக்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே போல் ஆழ்வார்கள் பாசுரங்கள்லேயும் இங்கே நமக்கு பின்னாடி முன்னாடி அது இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களும் வார்த்தை ஒற்றுமைகள் நிறையா இருக்குது. உதாரணமாக இந்த ஆய்ச்சியர் குறவையிலேயே பார்த்தோன்னா சேவகன் சீர்கேழாத செவியன்ன செவியேன்னு ஒரு வார்த்தை. இதே இதை ஆழ்வார் சிலைவளவா சேவகனே சீராமா தாலேலோ அப்படிம்பார். அதே போல்
மடம்தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தான் அப்படின்னு இவங்க ஆட்சியர் பாடினா, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலை அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறாங்க. கன்று குணிலா கனியுதிர்த்த மாதவன் அப்படின்னு சொல்லி ஆயர்கள் பாடினா, கன்றை குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றின்னு ஆண்டாள் பாடுறாங்க. எந்த அளவுக்கு அந்த வார்த்தை ஒற்றுமை பாருங்கள். பாம்பை கயிறாய் கடல் கடைந்த மாதவன் ஆயர்கள் பாடுறது, வங்க கடல் கடைந்த மாதவன் என்பது ஆண்டாள் பாடியது. அதே போல் தொழுனை துறைவனோடு ஆடிய பின்னை, நப்பின்னை பற்றி பாடுறாங்க. அதே இது யமுனை துறைவன் இங்கே வருது, பின்னை தன் கேழ்வன் ஆழ்வார் பாடுறார். எந்த அளவுக்கு வார்த்தைகள். அதே போல் புல்லூர் கடவுளை போற்றுதும் ஆயர்கள் பாடுவது, இங்கே புல்லூரும் கல்வா நீ போகேல் அப்படிங்கிறது ஆழ்வார் பாடுறது. செய்யோள் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யோள் தன்னுடைய மார்பில் இருக்கக்கூடியதாக பரிபாடல் சொல்லுது திருமாலுடைய மார்பில். அதே மாதிரி பாசுரங்கள் நிறைய இடங்கள் நம்ம கோட் பண்ணவே அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் புலவர்களுடைய பேரில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அந்த சங்க காலத்தில் புலவர்கள் 2-3 பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய கண்ணன்கிற பேர் நிறையா வருது, கிட்டத்தட்ட 50+ பேர். மெஜாரிட்டி ரொம்ப ஃபேமஸான பேர். இன்றைக்கி கார்த்திக்குங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில். ஆண்களாக பிறந்தால் கார்த்திக், முன்னாடி பெண்களுக்கெலாம் பிரியான்னு வச்சுட்டு இருந்தாங்க. சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா கண்ணன்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான பேர் போல். கண்ணன்கிற பேர் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கு. அதுபோக கேசவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்திருக்கார். கேசவனார் ஒரு பேர், கேசவுன்னு இன்றைக்கி வைக்கிறோம். தாமோதர்னு வைக்கிறோம். தாமோதரனார்னு ஒரு புலவர் இருந்திருக்கார். கோவர்தனர்னு ஒரு புலவர் இருந்திருக்கார். கோவர்தன் வைக்கிறோம் இன்றைக்கி. நல்லச்சுதனார், அச்சுத் அப்படின்னு இன்றைக்கி பேர் வைக்கிறோம். நல்லச்சுதனார்னு ஒரு சங்கப்புலவர் இருந்திருக்கார். அப்போது இந்த பேர்களை புரிஞ்சுக்கணுன்னாலே உங்களுக்கு புராணம் தெரியணும். சங்ககால புலவர்கள், தமிழ் வளர்த்தவர்கள், புராணம் எங்களுக்கு வேணாம், இதிகாசம் எங்களுக்கு வேணாம், சம்ஸ்கிருதம் இறந்து போன மொழி, எங்களுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் நம்ம வைக்கலாம். அப்போ அந்த சங்க புலவர்களுடைய பேரே எப்படி இருக்குது? சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இதுலேருந்து இருக்குது, புராண செய்தியாக இருக்குது, புராண பேராக இருக்குது. கேசவன் அப்படின்னா என்ன பேர்? எங்கேருந்து வருது? தாமோதரன்கிற பேர் எங்கேருந்து வருது? அதுக்கு ஒரு புராண செய்தி இருக்குது. நமக்கு பாகவதத்தில் கண்ணனை கட்டி வச்சிடறான் யசோதை. அந்த தழும்பு தாமம் அப்படின்னு சொன்னால் கயிறு. இந்த கயிறு உதரத்தில் வயிற்றில் தழும்பாக பதிஞ்சனால கண்ணனுடைய பேர் தாமோதரன். அப்போது கோவர்தன மலையை குடைபிடித்ததால் கோவர்தன்கிறது பேர். ஆனால் இன்றைக்கி ஒரு வேடிக்கை நடக்குது. என்ன தெரியுமா? தாமோதரன் அப்படிங்கிற பேருக்கு நேரடியாக சம்ஸ்கிருத பேர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை நம்ம சொல்லிடுவோம், சங்க காலத்துலேருந்தே சம்ஸ்கிருத பேர் இருக்கேப்பா அப்படின்னு கேட்டுருவோம். வேகமாக சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, தாம் ஓது அரணார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. தாமோதரனார் கிடையாதான் ஒரு பேர், தாம் ஓது அரணார் அப்படின்னு. அப்படி பார்த்தா கூட எதை ஓதுவாங்கன்னா வேதத்தை தான் ஓதுவாங்க. அங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆக இது நான் சாமானியமாக தில்லாலங்கடி வேலைன்னு சொல்லுவாங்க. ஆக தாமோதரனுங்கிறது ஒரு தெளிவான ஒரு சம்ஸ்கிருத பேர், தெளிவான ஒரு புராண பேர், ஒரு வைணவ பேர். அது அந்த காலத்தில் வச்சுருந்தாங்கங்கிறத மறைக்கிறதுக்காக விக்கிபீடியா வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி தாமோதரனான்னு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆக இதெல்லாம் நம்ம விழிப்பால அப்படின்னா நம்முடைய அடையாளங்கள்லாம் காணாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்ததான் அருமறை. வேதங்களை பற்றி அவ்வளோ அழகாக ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. வேதத்தை ரிக்யஜூர் சாம இந்த வேதங்களை எல்லாம் சொல்லாத நாள் எனக்கு பட்டினி நாள்னு சொல்கிறார் யார்? பெரியாழ்வார் பாடுறார். அதே மாதிரி இந்த வேதங்களையெல்லாம் அந்தனர் அருமறை அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்க புலவர்கள் பாடுறாங்க. வேதத்தின் சுவை பயனை அப்படிங்கிறார் ஆழ்வார். அதே போல் வேதத்து மறைநீ அப்படிங்கிறார் பரிபாடல் புலவர். வேதத்தில் இருக்கக்கூடிய மறைபொருள் யார் அப்படின்னா திருமால் தான் அப்படிங்கிறார். அந்தனர் அருமறை அப்படிங்கிற சொல் மட்டுமே பரிபாடலில் பல இடங்களில் நமக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சில இடங்களில் புருஷ சுத்தத்தோடலாம் ஒப்பிட முடியும். பரிபாடலில் வரக்கூடிய சில கருத்து பார்த்திங்கன்னா, முக்கை முனிவன் நாற்கை அண்ணல் ஐங்கை மைந்தன் வரிசையாக பாடிட்டு இருப்பார். பெருமாளுடைய திருக்கரங்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும்போது 1000 விரித்த கை மாயம் அல்ல, 16,000 கை முதுமொழி முதல்வர், 100,000 கை ஆறறி கடவுள் அப்படின்னு புலவர் பாடுறார். 100,000 கை இருக்கான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷ சுத்தத்தில் இருக்கும். எப்படி இருக்கும்? சஹஸ்ர சீரிஷம் 1000 தலைகள், சஹஸ்ராட்ச 1000 கண்கள், சஹஸ்ரபாத 1000 பாதங்கள் அப்படின்னு சொல்லி புருஷ சுக்தத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதே தான் ஆழ்வார் பாடுறார். தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணரி மலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய் அப்படிங்கிறார். அப்போது ஒரே விஷயம் புருஷ சுக்தத்தில் இருக்குது, பரிபாடலில் இருக்குது,
இதில் இருக்குது, ஆழ்வார் பாசுரத்தில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைவாகன்னு சொன்னாலே மக்கள் சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படிங்கிறனால நிறைவாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, விஷ்ணு பரத்துவம் எல்லாம் சொல்லிட்டோம். சரி, இப்போ சங்க ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் பரதெய்வம் யார்? விஷ்ணு தான். இந்த கான்செப்ட் சங்க இலக்கியத்தில் இருந்ததா? நிறைவான கேள்வி இதுதான். சங்க இலக்கியத்தில் ஏதோ சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டேங்க, விஷ்ணு பரத்துவத்தை பேசியிருக்கிறதா? அப்போ தானே ஆழ்வார்களையும் பரிபாடலையும் சங்க இலக்கியத்தையும் ஒப்பிட முடியும். என்னுடைய தலைப்பே அதுதானே. அப்போ விஷ்ணு பரத்துவம் பற்றி சொல்லியிருக்கானா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. உதாரணமாக பரிபாடல் பாருங்கள், தீ வழி விசும்பு ஐந்தும் பஞ்சபூதங்களையும் படைத்தவர் யார் அப்படின்னா நாராயணன். ஞாயிறு திங்கள் படைத்தவன். இந்த கோள்கள், இத்தனை கோள்கள் இருக்கே, அதை படைத்தது யார்னா நாராயணன். திதியின் சிறார், திதி அப்படின்னு சொன்னால் திதின்னு சொல்லுவோம். காஷ்யபருடைய மனைவியர் ரெண்டு பேரும். திதியுடைய சிறார்கள்னால் அசுரர்கள், அதனால் தைத்தியர்கள்னு பேர் அவர்களுக்கு. அரணும் ஐவரும் இவங்க எல்லாம். அப்புறம் விதியின் மக்கள் மாசில் எண்மர் 11 கபிலர், அஷ்டவசுக்கள் 11 கபிலர் அப்படின்னா ருத்ரர்னு அர்த்தம். ருத்ரர் 11 பேரை படைத்தது யார்? பெருமாள் தான். தாமா இருவரும் தருமனும் மடங்களும். தருமன் அப்படின்னு சொன்னால் யமன், தாமா அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்வினி தேவர்கள் 2 பேர். அப்போது இந்த மூவேல் உலகமும் 3 7 21 லோகங்களும் இதெல்லாம் படைத்தவர் யாருன்னா மாயோன். இப்போ மாயோன்கிறவர் யார் கிடையாது, சும்மா நம்மளை மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் கிடையாது. இதெல்லாம் படைத்தவர் தான் மாயோன்னு நான் சொல்லலை, சங்ககால புலவர் சொல்லிட்டார். நல்ல வேளை இவரெல்லாம் அன்றைக்கி பாடி வச்சுருந்தார், இல்லாட்டி இதே விஷயம் நமக்கும் நடந்திருக்கும். மாயோய் நின்வையின் பரந்தவை உரைத்தோம், இதெல்லாம் நீ படைச்ச அப்படின்னு சொல்லி சங்ககால புலவர் சும்மா சொல்லலை, தன்னுடைய கற்பனையிலேருந்து சொல்லலை. மாயா வாய்மொழி உரைதர வளர்ந்து வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நானும் அதே மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறார் சங்ககால புலவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்ககால புலவர் ஒரு வைதீகர்னு அர்த்தம். வேதத்தை ஃபாலோ பண்ணவர், வேதத்தை மதித்தவர், வேத கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், வேத மதத்தவர். அதாவது இன்றைக்கி தேதியில் சொல்லணும்னா ஹிந்து, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வைணவர்னு நம்ம சொல்லிக்கலாம் சந்தோஷமாக. ஏன்னா திருமாலை தானே பரம்பொருள்னு பாடுறார். அப்போது ஆண்டாள் பாடின மாதிரி 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களி, 33 பேரையும் தான் இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது. அடியனுடைய புஸ்தகம் அதில் கூட இந்த கவரில் பார்த்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் இருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம், நடுவில் பெருமாள் இருப்பார். அது கம்போடியாவில் கிடைச்ச ஒரு சிலை, அதை எடுத்து போட்டிருப்பேன், அது அப்புறமா காட்டுறேன். அப்போ அடியனுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆண்டாள் பாசுரத்துலையும் இதே தான் சொல்லியிருக்கு. அதே போல் திருமழிசை ஆழ்வார் பாசுரத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நமக்கு நல்லா தெரியும், நான்முகனை யார் படைத்தா? நாரணன். அந்த நான்முகனிலிருந்து சங்கரன் தோன்றினான் அப்படிங்கிற விஷயம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 11 கபிலர், அந்த ருத்ரர்கள், அவர்கள் யாரிடமிருந்து தோன்றினார்கள்? திருமாலிடமிருந்து தோன்றினார்கள். ஆகவே இவ்வளவு விஷ்ணு பரத்துவம் சொல்லுகின்ற இதே பரிபாடல் வைணவ தத்துவத்தையும் சொல்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. அதுபோக பக்திக்கு சிறந்த வழிகாட்டியாக பரிபாடல் இருக்குது அப்படிங்கிறத நாம் பதிவு பண்ணலாம். அதாவது நம்ம திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது அத்தனாகி அன்னையாகி ஆணும் ஆளும் எம்பிரானுமாய் அப்படிங்கிறார். அத்தனாகவும் அன்னையாகவும், அம்மாவும் அப்பாவும் இருக்கிறது யார் அப்படின்னா பெருமாள் தான் அப்படிங்கிறார். இதே விஷயம் பரிபாடலில் இருக்குது. அன்னை என நினை நின் அடி தொழுதோம், உன்னை என்னுடைய தாயாக நினைத்து திருமாலை வணங்குகிறேன். பால் பல் மான் அடுக்க இறைஞ்சினோம் வாழ்த்தினோம், முன்னும் யாம் செய்த தவப்படைத்தா பயனால் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதே விஷயம் நம்ம ஆழ்வார்களுடைய பாசுரத்துலேயும் ரொம்ப அழகாக பல இடங்களில் பார்க்க முடியுது. இற்றைக்கும் அதே போல் இன்னும் என் காமம் இதுவே அப்படிங்கிறார். அந்த புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை என்னுடைய அன்னையாக நினைத்து திருமாலை வணங்குகிறேன், இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இதே பேர் எனக்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய ஆசை இதுதான். காமம் அப்படின்னா ஆசை இதுதான். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எந்த பாசுரம் நமக்கு ஞாபகம் வருது? இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பா வாங்கிறது ஆண்டாள் பாசுரம். அதே வார்த்தை அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கும். ஏன்னா ஆழ்வார்களுக்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் யார்? சங்கப்புலவர்கள். அவ்வளவுதான். இதே விஷயம் பார்த்தீங்கன்னா, யானே தவம் செய்தேன் எழுபிறப்பும் எப்போதும், யானே தவமுடையேன் எம்பெருமான், யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன், பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. யாரோ தமிழன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் தமிழன்கிற வார்த்தையை முத சொன்னவர் யார் தெரியுமா? அதுவும் ரொம்ப உயர்வான டோன். பெருந்தமிழன் அப்படின்னு சொல்கிறார் பூதத்தாழ்வார். அவருக்கு முன்னாடி தமிழன் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ் இலக்கியத்தில் கிடையாது. எப்பேற்பட்ட
ஒரு வார்த்தை, கம்பீரமான ஒரு வார்த்தை ஆழ்வார்கள் தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நாம் பெருமைப்படணும் இல்லையா? இங்கேயும் நாம் பார்த்தோன்னா அதே தவம் செய்தேன், அந்த இவர் பாடுறார் இல்லையா பரிபாடல் புலவர், அதே தான் இவர் முன்னம் செய்த தவப்பயன்கிறார். இங்கே வந்து யானே தவம் செய்தேன்னு சொல்லி ஆழ்வார் பாடுறார். ஆக இந்த மொத்தமாகவே நாம் பார்க்கும்போது இந்த விஷ்ணு பரத்துவமும் சரி, அதே போல் பலவிதமான செய்திகளும் நமக்கு ஆழ்வார்களுக்கும் இந்த சங்க புலவர்களுக்குமான ஒற்றுமையை நமக்கு காட்டுகின்றன. இதெல்லாம் வந்து விஷ்ணு பரத்துவம், இந்த வைஷ்ணவ தத்துவங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இலக்கிய ரீதியாக சில விஷயங்கள் உண்டு. உதாரணமாக ஆழ்வார்கள் தமிழுக்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ பாவை பாட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ கலித்தொகையில் நம்ம பார்க்குறோம், அம்பா ஆடல் அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம் தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில நோன்புகள்லாம் இருக்காங்க. ஆனால் சங்க காலத்தில் அதுக்குன்னு தனியாக பாடல்கள் கிடையாது. அந்த பாட்டை தமிழுக்கு கொடுத்தது யாழ்? நம்முடைய ஆண்டாள் அன்னை தான். அதுதான் திருப்பாவை. அதே போல் நிலா பாட்டு, அந்த காலத்தில் அம்மாக்கள்லாம் குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி உணவு ஊட்டுவார்கள். அந்த நிலா பாட்டை பாடினவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் தான். தாழியுள் வெண்ணை தடங்கையார விழுங்கிய பேழை வெற்றி எம்பிரான் கண்டாய் அப்படிங்கிறார். ஆழி கொண்டு இந்த நிலாவை பார்த்து மிரட்டுறார். நீ வந்து என்னுடைய மகன் அழைக்கிறான், கண்ணன் சிறு பையன், இந்த குழந்தை அழைக்கிறது, நிலாவே நீ மரியாதையாக ஓடி வந்துரு, இல்லாட்டி அவன் சக்கரத்தை கொண்டு உன்னை எரிந்து விடுவான் அப்படின்னு மிரட்டுறாரு. நம்மளாம் பாசமாக நிலாவை பற்றி பாடும்போது அவர் மிரட்டி பாடுறாரு. ஆக இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் அந்தாதி அப்படிங்கிறது தமிழுக்கு தந்தது முதல் ஆழ்வார்கள் தான். அதில் சில சர்ச்சைகள் இருந்தாலும் அதை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது தந்ததும் பெரிய ஆழ்வார் தான், அதில் சந்தேகம் இருக்க முடியாது. அதே போல் மடலூர்தல் அப்படின்னு ஒரு சங்க காலத்தில் உண்டு. திருவள்ளுவரும் பாடுறார் அதை பற்றி. மடலூர்தல் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய காதலை தலைவிக்கு தலைவன் தெரிவிப்பது. இந்த மடலூர்தலை பொறுத்த வரைக்கும் தலைவன் தான் மடலூரணும், அதுதான் வந்து வழக்கம். முதலாக ஆழ்வார்கள் இந்த மரபை மீறுகிறார்கள். அதாவது அந்த ட்ரெடிஷனை வந்து பிரேக் பண்ணி ஆண் வந்து மடலூறுவதாக, அதாவது நாயகி பாவத்தில் மடலூறுவதாக பாடுகிறார்கள். முதல்ல யார் பாடுறார் அப்படின்னா நம்மாழ்வார். அடுத்து யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அப்போது இதை பார்த்த இலக்கண நூலாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இலக்கணத்தையே மாற்றிக்கிறாங்க. இவங்க பாடின புது பாடல்களால் இலக்கண ஆசிரியர்கள் அவ்வளோ சீக்கிரமாக இலக்கணத்தெலாம் மாற்ற மாட்டாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலக்கணத்தையே மாற்றிடுறாங்க. எப்படின்னா பெண்களும் மடலூறலாம். எப்போ அப்படின்னா நாயகன் வந்து இறைவனாக இருக்கின்ற போது அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் செய்த புரட்சியாலே தமிழ் நிலத்தில் இலக்கணமே மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படி தானே நிச்சயமாக இருக்க முடியும். அதுபோல் பல இடங்கள் இந்த மாதிரியான ஒப்பீடுகள் வந்து செய்து கொண்டே இருக்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு பாசுரத்தோடு நிறைவு பண்ணலாம் நினைக்கிறேன். 2வது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நிறைவு அப்படின்னு. அது பரிபாடலில் திருமாலுடைய ஒவ்வொரு அங்கமும் பாதாதி கேசமாக எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க. அடியும் கையும் கண்ணும் வாயும் தொடியும் உந்தியும் தோள் அணி வலயமும் தாளும் தோளும் எருத்தொடு பெரியவை மார்பும் அல்கொலும் மனத்தோடு பரிகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அங்கத்தையாக வர்ணிக்கிறார். இது அப்படியே நம்ம பார்த்தோன்னா அமலநாதிபிரான் 10 பாசுரம் தான் அழகாக திருமழிசை ஆழ்வார் நமக்கு திருப்பான ஆழ்வார் நமக்கு பாடியிருப்பார். அயனை படைத்த எழில் உந்தி, திருமாலுடைய உந்தியுடைய அழகு பாடியிருப்பார். அதே போல் செய்யவாய் ஐயோ என் சிந்தையை கவர்ந்ததுவே அப்படின்னு வந்து பாடியிருப்பார். இந்த ஐயோ அச்சோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பர் அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருப்பார். ஐயோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பது ஓர் அழியா அழகுடையான்னு சொல்லி அதே ஒரு வார்த்தை தான், ஒரு ட்ரெடிஷன் அதை அப்படியே கொண்டு போகிறாங்க. அதே போல் திருவாரம் ஆர்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே அப்படிங்கிறது ஆழ்வாருடைய பாசுரம். ஆக இவங்க ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடியாக நாம் இங்கே பரிபாடல் புலவர்களை நாம் காண்கிறோம். அதே போல் மற்றொரு இன்னும் சில விஷயங்களும் உண்டு. அதாவது எங்களை இந்த ஆழ்வார்களும் சரி இதே போல் புலவர்களும் சரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆமாம், என்ன அப்படின்னா முடிவாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இதை சொல்லி நிறைவு செய்யலாம். அதாவது திருமாலுடைய திருவடி என்பது மோட்சம் தருவது அப்படிங்கிறது சங்க காலத்திலிருந்தே கொள்கையாக இருந்திருக்கிறது. மாயோயே மாயோயே மறுபிறப்பருக்கும் மாசில் சேவடி மனிதிகள் உருவின் மாயோயே அப்படின்னு வந்து பரிபாடல் புலவர்கள் பாடுகிறார்கள். அதே போல் இன்னொரு விஷயம்,
நாறு இனர் துழாயோன் நல்லின் அல்லதை ஏறுதல் எளிதோ வீடு வேறு துறக்கம். அது வீடு வேறை யாரால் கொடுக்க முடியும்? ஆழ்வார்கள் சொல்கிறாங்க திருமாலால் தான். அதே விஷயத்தை தான் பரிபாடல் புலவர்களும் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதோடு நிறைவு பண்ணிக்கலாம். ஆகவே டோட்டலாக ஒரு சம்மரைஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பல விஷயங்களில் ஆழ்வார்களுக்கு முன்னோடிகளாக இந்த சங்கப்புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் கூறப்பட்டிருக்கின்ற மாயோன் என்பவர், திருமால் என்பவர், பல பேர்களால் சொல்லப்படுகின்ற மால் என்பவர், வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள இந்த உலகை படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஒரு முழு முதல் இறைவனை எப்படி ஆழ்வார்கள் சொன்னார்களோ அப்படியே தான் சங்ககால புலவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நன்றி.